வணக்கம் மக்களே, இது நம்ம நம்பர்ஸ். இன்னைக்கு நம்ம ஓவர்கேட் மன்ஹாவோட அடுத்த சாப்டர்ஸ் தான் பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம ஒரு கிளிக் கொடுத்துட்டு பாருங்க. சோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். நம்ம போன சாப்டர்ஸ்ல என்ன பார்த்திருப்போம்னா, நம்ம கிரிட் இருக்கால, அவன் திருப்பி அந்த சகாரான பேர்ல இருக்கிற அந்த ஆஸ்மாஃபல தண்டிக்கணும் அப்படின்றதுக்கு அந்த இடத்துக்கு போயிருப்பான். அப்படி போற வழியில அவன் ஒயிட் வுல்ஃப் கில்ட் அப்படின்னு ஒண்ண ஃபேஸ் பண்ணுவான். இந்த ஒயிட் வுல்ஃப் கில்ட காலியும் பண்ணிடுவான். அது மூலமா ஊல் டைப் அப்படின்னு ஒருத்தவங்களை காப்பாத்திடுவான். அவனுங்களை ரைடன் காமிச்சிட்டு திருப்பி ஏர்ல் ஜிப்ரா அப்படின்னு ஒருத்தனோட கேசலுக்கு போவான். சோ இந்த ஏர்ல் ஜிப்ராவோட கேசல்ல தான் ஸ்லாட்டர் ஃபியண்ட் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் இருக்கானா. இந்த ஸ்லாட்டர் ஃபியண்ட் ஒரு ஹாஃப் டீமன் ஹாஃப் ஹியூமன். சோ இவனை தோக்கடிச்சு அவனோட ஐ பேட்சை எடுக்கணும், அதுவும் லாவல் சொன்ன அப்படின்ற காரணத்துக்காக நம்ம கிரிட் இந்த இடத்துல வந்து சண்டை போட ஆரம்பிச்சிருவான். ஆனா அப்ப ஐரினோட லெட்டர்ல ஒரு முக்கியமான நியூஸ் வந்திருக்கும். அதாவது ஐரின் பிரெக்னெண்டா இருக்கா. இப்ப இத பத்தி நம்ம கிரிட் யோசிக்க ஆரம்பிச்சிருவான். இந்த எண்ணங்கள்ல தான் நம்ம கிரிட் இருப்பான். இதோட தான் நம்ம போன சாப்டர்ஸ் விட்டு போனோம். இப்ப இதுல இருந்து கண்டினியூ பண்ணுவோம். இந்த ஒரு சாப்டர் ஆரம்பிச்சது. இப்ப இந்த ஸ்லாட்டர் ஃபியன் வந்து ஜம்ப் பண்ணி வந்து அட்டாக் பண்ண ஆரம்பிச்ச உடனே நம்ம ராண்டி தான் அதை பிளாக் பண்ணும் அப்படின்னு நான் சொன்னேன்ல. அதை பிளாக் பண்ண உடனே இந்த ஸ்லாட்டர் ஃபியன் இருக்குல்ல, அது புத்திசாலித்தனமா டக்குனு அந்த ஸ்வாடை இந்த பக்கமா தள்ளி விட்டுட்டு நம்ம ராண்டியோட மூஞ்சியை பிடிச்சு தூக்கி அப்படியே வீசிரும். நம்ம ராண்டி அந்த பக்கமா போன உடனே இப்ப திருப்பி நம்ம கிரிட் அட்டாக் பண்றதுக்காக வந்துரும். ஆனா இன்னமே நம்ம கிரிட் இந்த ஃபைட்ல கான்சென்ட்ரேஷன் பண்ணல. ஆக்சுவலா நம்ம கிரிட் இன்னமே அந்த ஃபாதர் ஆகணும் அப்படின்றத பத்தி தான் யோசிச்சுட்டு இருக்கான். இப்ப அந்த நேரத்தை நம்ம ராண்டி தூக்கி வீசப்பட்ட உடனே தன்னோட பொசிஷனை ரெக்கவர் பண்ணிட்டு திருப்பி இந்த ஸ்லாட்டர் ஃபைண்ட் வந்து தடுக்க ஆரம்பிச்சிடும். அப்ப தடுத்த உடனே திருப்பி இந்த ராண்டி இன்னொரு தடவை கேட்கும், கிரிட் என்னாச்சு, ஏன் யோசிச்சுக்கிட்டே இருக்க, என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கிரிட்டும் சாரி என்ன மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு டக்குனு அந்த ஸ்வாட கையில எடுத்துருவான். ஆக்சுவலா நம்ம கிரிட் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் அவனோட ஃபியூச்சரை பத்தி கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தான். தான் வாழ்க்கையில என்ன பண்ண போறோம் அப்படின்னு தெரியாம சுத்திக்கிட்டு இருந்தான். டக்குனு ஒரு குழந்தை வந்துருச்சுன்னா இப்ப இந்த குழந்தையை எப்படி பாத்துக்கிறது அப்படின்னு சொல்லி யோசிக்க ஆரம்பிச்சிருவான். இருந்தாலும் அவனுக்கு இந்த குழந்தையை விடுறதுக்கு மனசு வராது. ஏன்னா அவனுக்கும் ஐரினுக்கும் பிறக்கிற குழந்தை. அப்படி இருக்கிறப்ப அந்த குழந்தைய ஒழுங்காதான் பாத்துக்கணும். ஆனா அது எப்படி பாத்துக்கிறதுன்னு தெரியாம தான் நம்ம கிரிட் யோசிச்சுக்கிட்டு இருப்பான். இப்ப அந்த நேரத்துல நம்ம கிரிட் கவனிக்காத காரணத்தினால திருப்பி இந்த ஸ்லாட்டர் ஃபைன் அட்டாக் பண்ண வரும். மறுபடியும் நம்ம ராண்டி தான் தடுப்பா. நம்ம ராண்டி மறுபடியும் கேட்பா, என்னாச்சு கிரிட், நீ ஒருவேளை போக்கஸ் பண்ணலனா உனக்கு தான் பிரச்சனை, உனக்கு தான் ஏதாவது வந்து அடிபடும், நீ கொஞ்சம் கவனமாயிரு அப்படின்னு நம்ம ராண்டி முடிஞ்ச அளவுக்கு தடுப்பா. ஆனாலும் ராண்டியால மொத்தமால சமாளிக்க முடியாது. நம்ம கிரிட் தான் ஏதாவது ஒண்ணு பண்ணி ஆகணும். சோ நம்ம கிரிட் திருப்பி அட்டாக் பண்ணலான்னு வரப்ப ரொம்ப ஸ்லோவா போய் அட்டாக் பண்ணுவா. ஆனா அந்த ஸ்லாட்டர் ஃபேன் அதை ஈஸியா பார்த்துட்டு அதுல இருந்து தப்பிச்சு ராண்டி கிரிட் இவங்க ரெண்டு பேரும் அடிச்சு இந்த பக்கமா தள்ளிடும். அந்த அடியை வாங்கின உடனே இப்ப நம்ம கிரிட்டுக்கு இந்த இடத்துல ரெண்டு பேராலையும் ஒரே இடத்துல சண்டை போட முடியாதுன்றது தெரியும். ஆக்சுவலா இது ஒரு சின்ன இடம். இவங்க ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்து இந்த ஸ்லாட்டர் ஃபேன் எதிர்த்து சண்டை போடுறது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயமா இருக்கும். ஏன்னா அந்த ஃபீல்ட் ஆஃப் விஷன் இருக்குல்ல, அது கொஞ்சம் அஃபெக்ட் ஆகும்ல, அதுதான் ஒரு பிரச்சனையா இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம கிரிட் யோசிப்பான். அந்த நேரத்துல நம்ம கிரிட் ஓங்கி போய் அந்த இடத்துல மோதினால அப்படி மோதிரப்ப அந்த கல் உடைஞ்சிரும். ஆக்சுவலா அந்த ரூமோட அந்த பிரிசன்ஸ் ரூமோட கல் உடைஞ்சிரும். ஆனா பின்னாடி ஸ்டீல் பிளேட்ஸ் இருக்கிறத கவனிப்பான். சோ இவ்வளவு ஸ்ட்ராங்கான ஸ்டீல் அப்படின்னா அப்ப கண்டிப்பா இந்த ஸ்லாட்டர் ஃபேனை பிடிச்சு வைக்கணும் அப்படின்றதுக்காக இவங்க ஒரு ரீஇன்ஃபோர்ஸ் பண்ணிருக்காங்க. அப்ப இந்த ஒரு இடத்துல தன்னால அந்த ஒரு அட்டாக்கை யூஸ் பண்ண முடியும்னு சொல்லிட்டு நம்ம கிரிட் பேக்மோட ஸ்வாட் டான்ஸ் ஆக்டிவேட் பண்ணுவா. அதை ஆக்டிவேட் பண்ணி முடிக்கிறதுக்குள்ள அந்த ஸ்லாட்டர் ஃபேன் டக்குனு வந்து நம்ம கிரிட் அட்டாக் பண்ணிரும். நம்ம கிரிட்டுக்கான நேரத்தை கொடுக்கவே கொடுக்காது. நம்ம கிரிட் பேக்மோட ஸ்வாட் டான்ஸ் ஆக்டிவேட்டே பண்ண முடியாது. என்ன பண்றது அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டு இருப்பா. இந்த ஒரு காரணத்தினால தான் இவ்வளவு நேரமா நம்ம ராண்டியுமே அந்த ஸ்கில்ல ஆக்டிவேட் பண்ணாம சும்மா ஸ்வாட வச்சு சண்டை போட்டுக்கிட்டு இருக்கா. நம்ம லவ்லி இதை பத்தி சொன்னாதான் இது அவ்வளவு ஈஸியான ஆப்பனண்டா இருக்காது, அவ்வளவு ஈஸியான குவெஸ்டா இருக்காது, இதை முடிக்கணும்னா 3 பேராவது தேவைப்படுவாங்க அப்படின்னு. இருந்தாலும் நம்ம கிரிட் தைரியமா தான் வந்தா. ஆனா வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த மாதிரி எல்லாம் யோசிக்க ஆரம்பிச்சான். அந்த நேரத்துல தான் நம்ம கிரிட் ஒரு விஷயத்தை கவனிப்பா. இந்த ஸ்லாட்டர் ஃபேன் ஒரு மாஸ்க் போட்டுருக்குல்ல, ஒரு வித்தியாசமான மாஸ்க். அந்த மாஸ்க்கு பின்னாடி லைட்டா ஒரு சின்ன ஒரு கோடு மாதிரி ஒன்று தெரியும். அதை பார்த்த உடனே நம்ம கிரிட்டுக்கு அது என்னன்றது தெரிய வந்துடும். அதுதான் அந்த ஐ பேட்ச். சோ அந்த ஐ பேட்சை அந்த மாஸ்க்கு பின்னாடி போட்டிருக்கு. இப்ப அதுதான் எடுக்கிறதுக்காக நம்ம கிரிட் வந்திருக்கா. நம்ம லாவல் சொன்னதும் அதுதான். அப்பதான் நம்ம ஹீரோ அதோட அந்த உருவத்தை கவனிப்பான். அதோட உருவத்துல அதோட உடம்புல நிறைய இடத்துல டார்ச்சர் அனுபவிச்சதுக்கான அந்த ட்ரேசஸ் இருக்கும். அதுவும் எக்கச்சக்க டார்ச்சர். அதோட தோல் எல்லாமே கிழிக்கப்பட்டு அதோட கண் பிடுங்கப்பட்டு நிறைய இடத்துல சாட்டையால அடிச்ச அந்த தழும்பு இருக்கும். இவ்வளவு டார்ச்சரே அதை அனுபவிச்சிருக்கல. இது உண்மையிலே ஒரு ஹாஃப் ஹியூமன் ஹாஃப் டீமன். இது ஹியூமனா மாறணுமா இல்ல டீமனாவே வாழணுமா அப்படின்றத யார் முடிவு பண்ணுவா? அதை சுத்தி இருக்கிறவங்க, அதோட என்விரான்மெண்ட் பொறுத்து தான் அது அந்த மாதிரி இருக்கும். சோ இதை வச்சு பார்க்கும்போது ஒரு வகையில நம்ம ராண்டியும் இந்த ஸ்லாட்டர் ஃபீல்டும் ஒரே மாதிரியான கேரக்டர் கொண்டவங்க தானே. இவங்க ரெண்டு பேருக்குள்ளயுமே ஒரு சிமிலாரிட்டி இருக்கும். அப்படி இருக்கிறப்ப இவங்க ரெண்டு பேரும் வேற வேற பாதைக்கான போனதுக்கான ஒரே ஒரு காரணம் என்ன? அதுக்கு காரணம் என்னன்றதை நம்ம கிரிட் யோசிக்க ஆரம்பிச்சிருவா. இப்ப கான் கூட ஒரு பிளாஷ்பேக் இருக்கும். ஆக்சுவலா ஆலிவரோட அந்த கல்லறைக்கு நம்ம கான் கூட நம்ம கிரிட் போயிருப்பாங்க. அப்படி போயிருந்தப்ப அந்த ஆவியெல்லாம் வந்து அந்த பிரச்சனை எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம கான் வந்து பேச ஆரம்பிச்சிருப்பாரு நம்ம கிரிட் கிட்ட. என்ன அப்படின்னா, ஆலிவர் இந்த மாதிரி ஆவான் அப்படின்றத நான் எதிர்பார்க்கவே இல்லை, இப்படி எல்லாம் ஆயிருக்க கூடாது அப்படின்னு. அப்போதே நம்ம கிரிட் சொல்லுவான், எல்லா பெத்தவங்களுமே அவங்க பசங்களை இன்னும் நல்லா வளர்த்துக்கொண்டு தான் நடப்பாங்க, அதனால நீங்க ஒன்றும் கவலைப்பட தேவையில்ல, கண்டிப்பா நம்ம ஆலிவர் நம்பிக்கையோட தான் இருப்பாரு, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்ல, கண்டிப்பா அவர் நிம்மதியா தான் இருப்பாரு அப்படின்னு சொல்லும் போது அப்ப நம்ம கான் சொல்ல ஆரம்பிப்பாரு. நம்ம கான் இந்த ஸ்மித்திக்கு போறப்ப, அதாவது தன்னோட ஒய்ஃப் இறந்ததுக்கு அப்புறம் ஸ்மித்திக்கு போறப்ப அவங்க பையனை வீட்லயே தனியா விட்டுட்டு போயிருவாராம். ஆனா எப்பயுமே அந்த பையன், அதாவது நம்ம ஆலிவர் எந்த கோவமே பட்டது இல்லையா, எப்பயுமே அமைதியா மட்டும் தான் இருப்பாராம்.
நம்ம கானுக்கு இப்படி ஒரு பையன் கிடைச்சிருக்கணுமா அப்படின்னு சொல்லி நம்ம கானை யோசிக்க ஆரம்பிச்சிருவாரு. ஏன்னா இந்த மாதிரி ஒரு பையன் கிடைக்கிறதுக்கு தனக்கு தகுதியே இல்லை அப்படின்னு சொல்லி தான் அவர் நினைப்பாரு. இந்த பையன் பிறந்ததால மட்டும் தான் தனக்கு அப்பா அப்படின்ற ஒரு அந்தஸ்தே கிடைச்சிச்சே தவிர தனக்கு இப்படி ஒரு தகுதி இல்ல. என்னால அந்த பையனை, அந்த ஆலிவரை ஒழுங்கா வளர்க்கவே முடியல. ஆலிவர் உண்மையிலே இன்னும் நல்லா மாறி இருக்கணும். ஆலிவர் மட்டும் ஒரு நல்ல வீட்டுல பிறந்திருந்தானா அவனுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை கிடைச்சிருக்கும்ல. அதை நான் பண்ணாம போயிட்டேன் அப்படின்னு அவர் சொல்லிக்கிட்டு இருப்பாரு. திரும்பியும் நமக்கு அந்த சண்டையை காட்டுவாங்க. நம்ம ராண்டி முடிஞ்ச அளவுக்கு தாக்கு பிடிச்சுக்கிட்டே இருக்கும்போது கரெக்டா அந்த ஸ்டார்டர் ஃபீல்ட ஒரு இடத்துல கார்னர் பண்ணிட்டு இப்ப கிரிட் இப்ப யூஸ் பண்ண அப்படின்னு சொல்லும். அப்ப நம்ம கிரிட் கரெக்டா பேக்மோட ஸ்வாட் டான்ஸை ப்ரிப்பேர் பண்றதுக்கு ரெடியா இருப்பான். ஆக்சுவலா இந்த ஒரு டீமன் இருக்குல்ல, இதை உருவாக்குனது அந்த ஏர்ல் தான். உண்மையிலே மனுஷனா மாறி இருக்க வேண்டியவர், மனுஷனாவே வாழ்ந்திருக்க வேண்டியவர். ஆனா இவரை டீமனா மாத்துனது அந்த ஏர்ல். அவன் பண்ண அந்த கொடுமைகள் தான். யாரு அவங்கள பாத்துக்கிறாங்களோ அதுக்கேத்த மாதிரி அவங்க எப்படி வேணாலும் மாறலாம். இப்ப நம்ம ராண்டி எவ்வளவு நல்ல பொண்ணா இருக்கு, அந்த மாதிரி இதுவும் மாறி இருக்கலாம். ஆனா இதுக்கான காரணம் யாரு வளர்க்கறாங்க அப்படின்றத பொறுத்தது. அப்படி இருக்கிறப்ப ஒரு குழந்தைய தன்னால அந்த மாதிரி நல்ல விதமா வளர்க்க முடியுமா அப்படின்னு சொல்லி நம்ம ரெடி யோசிச்சுட்டு இருப்பான். அப்ப கரெக்டா அவன் திருப்பி அந்த ஸ்வாட் டான்ஸை கம்ப்ளீட் பண்றதுக்குள்ள மறுபடியும் தன்னோட கையில சேஞ்ச் எடுத்துட்டு வந்து அதை வச்சு இவங்க ரெண்டு பேருமே அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிடும். ரெண்டு பேரும் அப்படி தூக்கி தூக்கி பந்தாட ஆரம்பிச்சிடும். நம்ம கிரிட்டுக்கு ஸ்வாட் டான்ஸை ப்ரிப்பேர் பண்றதுக்கான நேரத்தை கொடுக்க மாட்டேங்குது. நம்ம கிரிட் அதை ப்ரிப்பேர் பண்ணாதானே அடிக்க முடியும். ஆனா அந்த நேரத்தை கொடுக்க மாட்டேங்குது. அதுவும் இல்லாம நம்ம கிரிட்டோ அந்த அளவுக்கு ஃபோக்கஸ்டா இருக்க மாட்டான். அதுதான் இன்னொரு பிரச்சனை. நம்ம ஹீரோ நினைச்சதை விட இந்த ஸ்டார்டர் ஃபீன் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு, ஃபாஸ்டா இருக்கு. அதே நேரத்துல அது ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கா அடிக்குதுல, அதனாலே நம்ம ஹீரோவோட டிஃபென்ஸ் எல்லாமே நல்லிஃபை ஆகுது. இதுதான் நம்ம ஹீரோக்கு இருக்கிற பெரிய பிரச்சனை. நம்ம ஹீரோட ஹெல்த் இப்ப ரொம்ப கம்மியாயிரும். அவன் கிட்ட ஹீல் பண்றதுக்கு கூட டைம் கிடையாது. ஒருவேளை திருப்பி ஒரு அட்டாக்க ஃபேஸ் பண்ண அப்படின்னா அவன் தோத்து போறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி அவன் யோசிச்சுட்டு இருப்பான். அப்போ உடனே ஒரு குரல் கேட்கும், இதனாலதான் நான் தேவைப்பட்டுக்கிட்டே இருந்தேன். இப்ப நான் இந்த சீக்ரெட் வெப்பன் வரதுக்கான நேரம் வந்துருச்சு, நோய் வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்த உடனே சோல் இன்டைஜேஷனை யூஸ் பண்ணிரும். அது மூலமா அவனோட ஸ்ட்ரென்த்தை கொஞ்சம் எடுத்துரும், அவனோட சார்ட்ஸை மொத்தமா ஸ்டோல் பண்ணிரும். இப்போ உடனே இந்த நோய் சொல்லும், என்ன மாஸ்டர் ரொம்ப அன்போக்கஸ்டா இருக்க, எதையோ பத்தி யோசிச்சுக்கிட்டே இருக்கியே. யோ மாஸ்டர், சிம்பிளா வச்சுக்கிறது தான் எப்பயோ பெஸ்ட், ஓவர் காம்ப்ளிகேட்லாம் பண்ணாத, எதுக்கே சும்மா சும்மா தயங்கிக்கிட்டே இருக்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த நோய் கேட்கும். ஆக்சுவலா நோய் கேட்கறது எல்லாமே இந்த ஒரு சண்டையை பத்தி. ஆனா நம்ம கிரிட்டுக்கு டக்குன்னு திரும்பி அந்த பிளாஷ்பேக் தோண ஆரம்பிச்சிடும். அப்ப நம்ம கான் சொல்லியிருப்பாரு, கிரிட் எல்லாருக்குமே ஆரம்பத்துல கஷ்டமா மட்டும் தான் இருக்கும். ஒரு பேரண்டா மாறுறது எல்லாருக்குமே கஷ்டமான ஒரு விஷயம் மட்டும் தான். ஏன் ஒரு நாள் உனக்கு ஒரு கல்யாணம் நடந்து உனக்கு ஒரு பார்ட்னர் வந்து உனக்கு ஒரு குழந்தை பிறக்கும், நீயுமே இதெல்லாம் ஃபேஸ் பண்ண வேண்டியது இருக்கும் அப்படின்னு நம்ம கான் சொல்லுவாரு. அப்போ நம்ம கிரிட் சொல்லுவான், எங்க எனக்கு பொண்ணே கிடைக்க மாட்டேங்குது, எனக்கு பொண்ணு பிறந்திருக்கானே தெரியல, அப்படி இருக்கிறப்ப கல்யாணம் நடந்து குழந்தை எங்க, அதுவும் இல்லாம நீங்களே உங்க குழந்தைய ஒழுங்கா வளர்க்கல அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க, என்னால எப்படிங்க ஒழுங்கா வளர்க்க முடியும், நாளை ஏமாத்துறங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கிரிட் சொல்லுவான். இதை கேட்ட உடனே நம்ம கான் அப்பதான் சொல்லுவாரு, ஆமா கிரிட் நீ சொன்னது உண்மைதான், என்னால ஆலிவரை ஒழுங்கா வளர்க்கவே முடியல. ஆனா ஆலிவர் அப்ப கூட என்ன பிடிச்ச ஒரு அப்பாவா மட்டும் தான் பார்த்தான். அதாவது என் மேல அவனுக்கு அதிகமான அளவு பாசம் இருந்துச்சு. அவன் சாகும்போது கூட ஆலிவர் என்ன தெரியுமா சொல்லியிருக்கான், நீங்க கவலைப்படாதீங்கப்பா, நான் நல்லா தான் இருக்கேன், நீங்க எந்த ஒரு தப்புமே பண்ணல, நான் உங்களை ஆரம்பத்துல ஸ்மித்தியில ஃபாலோ பண்ணப்ப நீங்க அந்த ஸ்மித்தியில வேலை பார்த்தது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, அதனாலதான் நானும் உங்க கூட வந்து ஸ்மித்தியில வேலை பார்க்கணும்ன்றத ஆசைப்பட்டேன், நீங்க ஹேமர் பண்ற அந்த சவுண்ட்ஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும், அது மட்டும் இல்லாம நான் உங்களை விட்டுட்டு போறது எனக்கு கவலையே இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்டா எனக்கு கண்டிப்பா கவலையா தான் இருக்கு. ஆனா நான் நிறைய மெமரிஸை உங்க கூட சேர்த்திருக்கேன், உங்க கூட வேலை பார்த்து நான் நிறைய மெமரிஸை வச்சிருக்கேன். அப்படி இருக்கிறப்ப அந்த மெமரிஸ் எல்லாமே என்னோட மனசுக்குள்ள ஃபில் ஆயிருக்கு. அதுவே என்ன ரொம்ப ரொம்ப சந்தோஷமான ஒரு மனுஷனா மாத்துது. நான் சந்தோஷமா தானே உங்களை விட்டுட்டு போறேன். அப்படி இருக்கிறப்ப நீங்க மட்டும் ஏன் வருத்தப்படுறீங்க, உங்க மேல நீங்க எந்த குறையும் சொல்லிக்காதீங்க, உங்க மேல எந்த தப்பும் கிடையாது அப்படின்னு சொல்லியிருப்பான். இப்ப நம்ம கானை பொறுத்த வரைக்கும் அவங்க பையன் தான் ஒரு நல்ல டீச்சர், அவன் இன்னொரு ஒரு நல்ல ஃப்ரெண்டும் கூட. அவன் பையனா மட்டும் இல்ல, அந்த மாதிரி இந்த ஒரு பையன் அவனை விட்டு போயிட்டாலும் கூட, அவரு ஒரு ஃபாதரா ஒழுங்கா பண்ணாம போயிட்டாலும் கூட, ஒருவேளை அவனை திருப்பி பார்த்தா அவனை ஒரு நல்ல பையனா வளர்க்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம கானுக்கு ஒரு ஆசை இருக்கு. திருப்பி அடுத்த ஜென்மம் ஒண்ணு இருந்துச்சுன்னா அந்த மாதிரிதான் நடக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் வேண்டிக்கிறாரு. அவரை பொறுத்த வரைக்கும் ஒரு பேரண்டா ஃபர்ஸ்ட் இருக்கிறவங்களுக்கு இருக்க வேண்டிய ஒரு முக்கியமான கடமை, ஃபர்ஸ்ட் அவங்க குழந்தையை வரவேற்று அதை அவங்க ப்ரொடெக்ட் பண்ணும், அவங்களோட மொத்த ஸ்ட்ரென்த்தையும் கொடுத்து ப்ரொடெக்ட் பண்ணும். அது ஒண்ணுதான் அவங்களோட முதல் வேலையா இருக்க போகுது. இத பத்தி தான் நம்ம கான் சொல்லுவாரு. இப்ப இன்னொரு பக்கம் இந்த ஃபைட்ல டக்குனு கோல்டன் பிளேட்ஸ் எல்லாமே உள்ள குந்துரும். உள்ள வந்து எல்லாமே இந்த ஸ்டார்டர் ஃபைண்ட போயிட்டு அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிருக்க. இந்த ஸ்டார்டர் ஃபைண்ட் எல்லாத்தையும் தடுத்துக்கிட்டு இருக்கும்போது அந்த நேரத்துல ஒரு பெரிய அட்டாக் அந்த ஸ்டார்டர் ஃபைண்ட நோக்கி வரும். அதுதான் கில். ஒரு பெரிய அட்டாக் பட்ட உடனே அந்த ஸ்டார்டர் ஃபைண்டுக்கு இருக்கிற முக்காவாசி ஹெல்த் காலியாயிரும். என்னன்னு சொல்லி பார்த்தா நம்ம கிரிட் இருக்கால, அவன் கரெக்டான நேரத்துல அந்த டோப்பல் கேங்கரோட ஸ்வாடையும் எடுத்திருப்பான், ஃபேரியரையும் வச்சு அட்டாக் பண்ணிருப்பான். அதனாலதான் இந்த அளவுக்கு எஃபெக்ட் ரொம்ப மல்டிப்ளை ஆகி வந்திருக்கு. அதுவும் இல்லாம அந்த நேரத்துல நம்ம நோய் இருக்குல்ல, அந்த சோல் இன்டைஜேஷன்ல எடுத்த பவரை ஓனருக்கு கொடுக்க முடியும் நான் சொல்லியிருப்பேன்ல, அந்த ஒரு பவரை கொஞ்சம் நம்ம கிரிட்டுக்கு கொடுத்திருக்கோம். அதனால நம்ம கிரிட்டோட ஸ்ட்ரென்த் கொஞ்சம் ரெக்கவர் ஆயிருக்கும். இப்ப அதை வச்சுதான் நம்ம கிரிட் இதை தடுத்திருப்பான். நம்ம கிரிட்டை பொறுத்த வரைக்கும் இப்ப அவன் பண்ண வேண்டியதெல்லாம் ஒன்னே ஒண்ணுதான், அந்த குழந்தையை வரவேற்று அதை ப்ரொடெக்ட் பண்ணும். அது ஒண்ணுதானே, இது மட்டும் தான் முதல் ஸ்டெப் அப்படின்னா அப்ப நம்ம கிரிட்டுக்கு இது ஈஸியான ஒரு ஸ்டெப்பா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி தோண ஆரம்பிச்சிடும். இப்போ உடனே நம்ம கிரிட்டும் நான் என்னோட ஒய்ஃபோட பிரெக்னன்சியை வெல்கம் பண்றேன் அப்படின்றத சொல்லிடுவான். சொன்ன உடனே இப்ப சிஸ்டம் அதை எடுத்துக்கிட்டு இப்ப சிஸ்டம் ஒரு ப்ரீநேட்டல் நேம் வைங்க அப்படின்னு சொல்லி கேட்கும். இந்த ப்ரீநேட்டல் நேம்னா என்ன அப்படின்னா, இந்த குழந்தை பிறந்து அதுக்கு அபிஷியலா ஒரு நேம் வைப்பாங்கல்ல, அதுக்கு முன்னாடி அது கருவா இருக்கும் போதே அதுக்கு கூப்பிடுறதுக்கு ஒரு நேம் வேணும்.
ஆக்சுவலா இது ஒரு கேம் அப்படின்றதுனால அதை ரெஃபர் பண்றதுக்கு ஒரு நேம் வேணும்ல, அந்த ஒரு காரணத்தினால தான் இப்படி ஒரு நேம் இந்த சிஸ்டம் கேக்குது. நம்ம கிரிட்டோ அந்த ஒரு நேமை யோசிக்க ஆரம்பிச்சிடுவா. கரெக்டா இந்த நேரத்துல பேக்போட ஸ்வாட் டான்ஸ் லிங்க்டு கில் ஆக்டிவேட் பண்ணி அந்த ஸ்லாட்டர் ஃபேண்ட் எல்லா பக்கம் இருந்து அட்டாக் பண்ணுவா. நிறைய கில் அட்டாக் போய் பட்ட காரணத்தினால ஏற்கனவே ஹெல்த்தும் குறைஞ்சிருந்த காரணத்தினால இந்த ஸ்லாட்டர் ஃபேண்ட் இத்தோட காலியாக ஆரம்பிச்சிடும். மொத்தமா அதோட உடம்பு மறைய ஆரம்பிச்சிடும். இப்ப நம்ம கிரிட்டோ யோசிப்பா, இப்ப இந்த குழந்தை தனக்கு பிறந்துச்சு அப்படின்னா இந்த குழந்தையாலே தான் ரொம்ப ரொம்ப பெரிய ஆளா மாற போறோம், அந்த குழந்தை தான் எனக்கு நிறைய லக்க கொண்டு வர போகுது அப்படின்னு சொல்லி நம்ம கிரிட்டோ யோசிப்பா. அந்த குழந்தைக்காகவே தான் ஒரு பெட்டரான பர்சனா மாறணும், அந்த குழந்தைக்காக நான் கண்டிப்பா மாறுவேன் அப்படின்ற ஒரு நம்பிக்கையும் அவனுக்கு இருக்கும். ஏன்னா அந்த குழந்தைய அப்பதான் தன்னால ஒரு நம்பிக்கையோட வளர்க்க முடியும். சோ அப்படி ஒரு குழந்தைக்கு என்ன பேர் வைக்கணும் அப்படின்றத யோசிச்சுட்டு நம்ம கிரிட் அதுக்கு ஒரு பேரு வைப்பா, ஜாக்பாட் அப்படின்னு. என்னடா இது இப்படி ஒரு பேரா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா நம்ம கில்டு அந்த மாதிரி தான் யோசிப்பாப்புல. ஏன்னா ஏற்கனவே கில்டுக்கு ஓவர் கேட்னு பேர் வச்சவன் தானே இவன், அதனால இப்படி ஒரு பேரை தான் வைப்பான். ஆனா இதோட இன்னொரு ஒரு காமெடி இருக்கு, அது பிறந்ததுக்கு அப்புறம் ஒரு பேர் வைப்பா பாருங்க, அப்ப அதை யோசிச்சு பாப்பீங்க. இப்ப இந்த ஒரு பேரை நினைச்சு அந்த குரூப் இருந்துச்சுல டைரக்டர் யூனோட குரூப், அவங்க எல்லாம் ரொம்ப தலை தொங்கி போயிரும், ஏண்டா இப்படி ஒரு பேராடா வைப்பா அப்படின்னு. இப்ப ஸ்டார்டர் ஃபேண்ட் நம்ம கிரிட் கொண்ட உடனே இந்த ஸ்டார்டர் ஃபேண்டுக்கான அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பாயிண்ட்ஸ் நம்ம கிரிட்டுக்கு கிடைக்க ஆரம்பிச்சிடும். அதுவும் இல்லாம என்ஹான்ஸ்மெண்ட் ஸ்டோன் எல்லாமே கிடைக்கும். இதோட நம்ம கிரிட்டோட அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பாயிண்ட்ஸ் இருக்குல்ல, அதுல ஒண்ணுல ஒரு மூணுல ஒரு பகுதியை இந்த நோய்க்கும் ராண்டிக்கும் பிரிச்சு கொடுத்துருவாங்க. ஏன்னா அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து சண்டை போட்ட காரணத்தினால அவங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் பாயிண்ட்ஸ் போகும். இப்ப அவங்களும் இது மூலமா லெவலப் ஆக ஆரம்பிச்சிருவாங்க. இப்ப நம்ம கிரிட்டுக்கு முக்கியமா ஒரு 2 ஐட்டம் கிடைச்சிருக்கும். ஆக்சுவலா இதுக்காக தான் நம்ம கிரிட் இங்க வந்தானே, ஒன்னு அந்த ஐ பேட்ச், இன்னொன்னு அந்த ஸ்டார்டர் ஃபீல்டோட மாஸ்க். இது ரெண்டுமே நம்ம கிரிட்டுக்கு கிடைச்சிருக்கும். ஆக்சுவலா இந்த ஒரு ஐட்டம் இந்த மான்ஸ்டர் கண்டிப்பா டிராப் பண்ணும் அப்படின்றத இன்னொருத்த ப்ரெடிக்ட் பண்ணிருப்பானா. சோ அவன்கிட்ட இருந்து இந்த இன்ஃபர்மேஷன் நம்ம லாவல் வாங்கியிருப்பான். நம்ம லாவல் தான் நம்ம கிரிட்டுக்கு இத பத்தி சொல்லிருப்பான். நீங்க இந்த இடத்துக்கு போனா கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி தான் நம்ம லாவல் அனுப்பிச்சு வச்சிருப்பான். நினைச்ச மாதிரி இப்ப இந்த ஐட்டம் கிடைச்சிருக்கும். இப்ப நம்ம கிரிட்டும் அதை எடுத்து பாப்பா. ஆக்சுவலா அந்த ஐ பேட்சை பார்க்கும்போது அந்த அளவுக்கு ஒன்றும் பெருசாலாம் தோணாது. இது எந்த அளவுக்கு தனக்கு ஹெல்ப் பண்ண போகுது அப்படின்னு சொல்லி அப்ரைஸ் பண்ணி பார்க்கலாம் சொல்லி முடிவு பண்ணுவா. ஆனா அப்ரைஸ் பண்ணி பார்க்கும்போது தான் அது ஒரு யூனிக்கான ஐட்டம் அப்படின்றது நம்ம கிரிட்டுக்கு தெரிய வரும். இந்த ஒரு ஐ பேட்ச்ல வைட்டல் ஸ்பாட் டிடெக்ஷன் அப்படின்னு சொல்லப்பட்ட ஒரு ஸ்கில் இருக்கும். இது இல்லாம இதுல இன்னொரு ஒரு பிரச்சனையும் இருக்கும். அது என்ன அப்படின்னா இந்த ஸ்டார்டர் ஃபேண்டுக்கு டார்ச்சர் பண்ணிக்கிட்டே இருந்தாங்கல்ல, அந்த ஒரு காரணத்தினால அதுக்கு அதிகப்படியான வலியும் கோவமும் இருந்திருக்கு. இது எல்லாமே இந்த ஒரு ஐட்டமா ஒரு எமோஷனல் இருக்கிற ஒரு ஐட்டமா மாத்திருச்சு. இப்ப இந்த எமோஷன்ஸ் இருக்கிறதுனால ஒரு கர்ஸ் இதெல்லாம் ஆக்டிவேட் ஆகும். இதை யாரெல்லாம் போட்டுக்கிறாங்களோ அவங்களோட மைண்டை இழந்து ஒரு மாதிரி கொல்லணும் அப்படின்ற ஒரு வெறியோட சுத்த ஆரம்பிச்சிருவாங்க, பேர்சக்காக ஆரம்பிச்சிருவாங்க. இது ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கும். இந்த மாதிரி ஒரு கர்ஸ் ஆக்டிவேட் ஆச்சுன்னா இதை எல்லாராலையும் போட முடியாது. ஆனா நம்ம கிரிட்டுக்கு அந்த பிரச்சனை வருமான்னு கேட்டா கிடையாதுல, நம்ம கிரிட்டால அதை கண்டிப்பா யூஸ் பண்ண முடியும். சோ நம்ம கிரிட் அந்த ஐ பேட்ச் எடுத்து போட்டுக்கிடுவான். போட்ட உடனே அந்த ரெசன்மெண்ட் ஆக்டிவேட் ஆகும். ஆனா நம்ம கிரிட் அதை ரெசிஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிருவான். ஏன்னா எந்த விதமான அப்நார்மல் எஃபெக்டா இருந்தாலும் சரி, கர்ஸா இருந்தாலும் சரி, அதை நம்ம கிரிட்டால ரெசிஸ்ட் பண்ண முடியும். சோ அதனால நம்ம கிரிட் இதை ரெசிஸ்ட் பண்ணிடுவான். நம்ம கிரிட்டுக்கு இது ஒரு நல்ல விஷயமா இருக்கும். இப்போ உடனே டக்குன்னு நம்ம நோயை ராண்டியும் திரும்பி பார்ப்பா. ஏன்னா வைட்டல் ஸ்பாட் டிடெக்ஷன் தான் இது பண்ணுது. சோ அவங்க திரும்பி என்ன எதுன்றது தெரிஞ்சிரும் சொல்லிட்டு அவங்க திரும்பி பார்க்கும்போது நம்ம நோய்க்கும் ராண்டிக்கும் எது வைட்டல் ஸ்பாட் அப்படின்றது தெரிய வரும். நம்ம கிரிட்டால அது எக்ஸாக்டான பாயிண்ட் என்ன அப்படின்றத பார்க்க முடியல. இருந்தாலும் இது ஒரு திருப்பத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு ஐட்டம். இப்போ இதை செக் பண்ணி பார்க்கணும்ல, அதுக்காக நேரா அந்த நோய்கிட்ட போயிட்டு ஏப்பா உன்னோட இந்த வைட்டல் ஸ்பாட் இந்த வால்னு சொல்றாங்களாமே செக் பண்ணி பார்த்துருவான்னு சொல்லி அந்த வாலை பிடிச்சி இருப்பானா, அது உடனே வழியில கத்த ஆரம்பிச்சிடும். யோ மாஸ்டர் என்னை எப்படியா, நான் கிரேட்டஸ்ட் டீமனிக் பீஸ்ட் ஆஃப் ஹெலியா, என்னையே இந்த மாதிரி ஒரு கோலத்துக்கு ஆளாக்குறியா அப்படின்னு சொல்லி கத்த ஆரம்பிச்சிருவான். அப்போடே நம்ம கிரிட் கன்ஃபார்மே பண்ணிடுவான். ஓஹோ இந்த வைட்டல் ஸ்பாட் உண்மையிலே ஒர்க் ஆகுதா அப்படின்னா தனக்கு இது ஒரு நல்ல ஐட்டமா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம கிரிட் யோசிக்க ஆரம்பிச்சிருப்பான். ஆக்சுவலா நம்ம கிரிட் இருக்கால, அவன் என்ன இருந்தாலும் ஒரு ப்ரொடக்ஷன் கிளாஸ் சேர்ந்தவன். ஒரு காம்பேட் கிளாஸுக்குன்னு கிளாஸ் ஓரியன்டட் ஸ்கில்ஸ் இருக்கும்ல, அது நம்ம கிரிட் கிட்ட இருக்காது. அது நம்ம கிரிட்டுக்கு எப்பயுமே ஒரு கவலையா தான் இருக்கும். அதை போக்குறதுக்காக தான் ஐட்டம்ஸ் எல்லாத்தையுமே செய்வான். அப்ப இப்படி ஒரு ஐட்டம் நம்ம கிரிட்டுக்கு கிடைச்சிச்சு அப்படின்னா மத்தவங்களோட வைட்டல் ஸ்பாட் அவன் டிடெக்ட் பண்ண அப்படின்னா எல்லா ஃபைட்டையும் அவனால இன்னும் கொஞ்சம் சீக்கிரமா முடிக்க முடியும்ல, அவனால இந்த காம்பேட்ல இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆக முடியும்ல, தனக்கு இது ஒரு நல்ல ஐட்டம் அப்படின்னு சொல்லி ஒரு சூப்பரான ஐட்டம்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டு இருப்பான். இப்ப இத பார்த்தாச்சு. அடுத்து இருக்கிற மிச்சம் இருக்கிற இன்னொரு ஐட்டமா பாப்பா, அது அந்த ஸ்டார்டர் ஃபேண்டோட மாஸ்க். ஆக்சுவலா இத பத்தி எந்த இன்ஃபர்மேஷன் நம்ம லாவல் சொல்லல. அப்படின்னா இத பத்தி யாருக்குமே தெரிஞ்சிருக்காது போல, இன்ஃபர்மேஷன் வாங்குறவர் கூட இத பத்தி தெரிஞ்சிருக்காது போல. சரி இதே அப்ரைஸ் பண்ணி பாப்போம்னு சொல்லிட்டு அப்ரைஸ் பண்ணி பார்த்தா அது ஒரு லெஜெண்டரி மாஸ்கா இருக்கும். இப்ப இதுலயும் அந்த ரெசன்மெண்ட் இருக்கும், இதுலயும் அந்த ஸ்கில்லும் இருக்கும். என்ன ஸ்கில் அப்படின்னா இதுல இருக்க ஸ்கில்லோட பேரு ஈவில் ஸ்பிரிட் பிளட் ஈட்டியர்ஸ். இப்ப இந்த மாஸ்க யாராவது ஹிட் பண்றாங்க இல்ல நம்ம கிரிட் எதையாவது மூல போய் மோதிக்கிறான் அப்படின்னா இது ஒரு தடவை ரெட் கலர் பிளட் விடும். இப்ப இதே மாதிரி இந்த ரெட் கலர் பிளட் 10 தடவை விட்டுச்சு அப்படின்னா இந்த மொத்த மாஸ்க்குமே ரெட் கலர்ல டர்ன் ஆயிடும். அப்படி டர்ன் ஆன உடனே அடுத்த 5 செகண்டுக்கு நம்ம கிரிட்டோட அட்டாக் பவர் 50% இன்க்ரீஸ் ஆகும். இது உண்மையிலே நல்ல ஒரு ஐட்டம். ஆக்சுவலா இதுக்கு நிறைய கண்டிஷன்ஸ் இருக்கு. இந்த மாதிரி இந்த மாஸ்க் தொடர்ந்து 5 தடவை ஹிட் ஆகணும், 10 தடவை இந்த மாதிரிலாம் பண்ணணும். இதெல்லாம் பண்ணா மட்டும் தான் இந்த மாஸ்க்ல இருக்க அந்த பவர் ஆக்டிவேட் ஆகும். இருந்தாலும் கூட இது ஒரு நல்ல ஐட்டமா இருக்கும்ல.
சோ நம்ம கிரிட் இது எப்பயுமே போட்டிருந்தானா அவனுக்கு ஒரு நல்ல விஷயம் தானே, அதனால நம்ம கிரிட் இதையும் போட்டுக்கிடுவான். இப்ப சிஸ்டம்ல இருந்து மறுபடியும் ஒரு நோட்டிபிகேஷன் வரும். உங்களோட ஒய்ஃபோட பிரெக்னன்சிக்கு கங்க்ராச்சுலேட் பண்றோம், நீங்க உங்களோட சைல்டு எப்படி இருக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும். ஆக்சுவலா இது எல்லாமே ஒரு சின்ன ப்ரொசீஜர் தான். இந்த குழந்தை இருக்குல்ல அதுவும் சிஸ்டம் உருவாக்க போற ஒரு கேரக்டர் தான். சோ இப்ப இதை உருவாக்கணும் அப்படின்னா நம்ம கிரிட் எந்த மாதிரியான எண்ணத்துல இருக்கானோ அதுக்கேத்த மாதிரி தான் அந்த குழந்தை உருவாகும். சோ நம்ம கிரிட் எப்படி நினைக்கிறானோ அந்த மாதிரி தான் அந்த குழந்தை இருக்கும். அதனாலதான் நம்ம கிரிட் கிட்ட கேக்குது. நம்ம கிரிட் நினைக்கிறதெல்லாம் சிம்பிளான ஒரு விஷயம் தான். தான் நிறைய விஷயத்துல ரொம்ப ரொம்ப தோத்து போற ஒரு ஆளா இருக்கேன், அதனால அந்த குழந்தை அந்த மாதிரி மட்டும் இருந்துடவே கூடாது, நிறைய டேலண்டோட பிறக்கக்கூடிய ஒரு குழந்தையா இருக்கணும். ஆனா அந்த குழந்தைக்கான அந்த பர்சனாலிட்டி இருக்குல்ல அது சுத்தமா தன்ன மாதிரி இருக்கக்கூடாது. அது முழுக்க முழுக்க ஐரின் மாதிரி மட்டும் தான் இருக்கணும். ஐரின் மாதிரி ஒரு நல்ல பர்சனாலிட்டி, ஒரு நல்ல மனசு, எப்பயுமே சிரிச்சுக்கிட்டே இருக்கிற தன்ன மாதிரி ஒரு ஆளை கூட ஏத்துக்கிட்ட நம்ம ஐரின் மாதிரி இருந்தா மட்டும் போதும், அதுவே தனக்கு ஒரு பெரிய சந்தோஷம் தான் அப்படின்னு சொல்லி நம்ம கிரிட் நினைப்பான். இப்ப அந்த கதவை திறந்து வெளில வருவான். இவனை பார்த்த உடனே அந்த ஜிப்ரா இருக்கான்ல அவனுக்கு ஒரு மாதிரி பதட்டம் வர ஆரம்பிச்சிடும். ஆக்சுவலா நம்ம கிரிட்டால இதை சமாளிக்க முடியாது, நம்ம கிரிட் உள்ள போய் டார்ச்சரை தான் அனுபவிக்க போறான் அப்படின்னு ஒரு சந்தோஷத்துல தான் இவன் உள்ள அனுப்பிச்சு வச்சா. ஆனா நம்ம கிரிட் அந்த டீமனை தோக்கடிச்சுட்டு வெளில வந்துட்டான். அது இவனுக்கு ஒரு பெரிய அதிர்ச்சியா இருக்கும். ஆனா அதையும் தாண்டி நம்ம கிரிட் வெளில வரவான்ல அதை பார்த்த உடனே அந்த உருவத்தை பார்த்த உடனே அவனுக்கு ரொம்ப அதிர்ச்சியா இருக்கும். ஏன்னா நம்ம கிரிட் லிட்டரலா டீமன் வைப்ஸ கொடுப்பான். இப்ப வெளில வந்த உடனே அந்த ஜிப்ராவை பார்த்து கேட்பான், என்னையா என்னோட ரிவார்டை ப்ரிப்பேர் பண்ணி வச்சிட்டியா என்ன அப்படின்னு சொல்லிட்டு. இந்தாங்க சார் ப்ரிப்பேர் பண்ணி வச்சிட்டேன்னு சொல்லிட்டு அவனும் தன்னோட ஃபேமிலியோட ஹேர் லூமை எடுத்து காட்டுவா. இதுதான் பிளாக் கிறிஸ்டல் இயரிங். ஆக்சுவலா இது இன்டெலிஜென்ஸை மட்டும் தான் இன்க்ரீஸ் பண்ணும். இது ஒரு எஸ் ரேங்க் ரிவார்டு, அதனால தான் இதை கொடுத்துருக்கான். நம்ம கிரிட் இதை எடுத்து போட்டுக்கிடுவான். நம்ம கிரிட்டுக்கு இன்டெலிஜென்ஸ் ஏற்கனவே நல்லா தான் இருக்கு, அதனால இப்போதைக்கு தனக்கு தேவைப்படாது, அப்புறமா இதை வித்துடலாம்னு சொல்லிட்டு இப்ப இதை போட்டுட்டு போவான். அப்போட்டே நம்ம கிரிட் சொல்லுவான், உங்களோட ஹாபிஸ்னால தான் இங்க நிறைய பேர் கஷ்டப்படுறாங்க, அது உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு. அப்போட்டே இந்த ஜிப்ராவும் கொஞ்சம் திமிரா, அதை பத்தி எல்லாம் நீ ஏன் கவலைப்படுற, இந்த மாதிரி இருக்கிற நாய்கள் எல்லாத்தையும் அடிச்சு கொள்ளலாம், அதுல எந்த தப்பும் கிடையாது. இந்த நாய்கள் எல்லாத்துக்கும் அப்புறமே ஒரு 4 வர்க்கி துண்டை போட்டோம் அப்படின்னா திருப்பி நம்ம காலை வந்து நக்க ஆரம்பிச்சிருவாங்க. அப்படி இருக்கிறப்ப இவனுங்களை அடிச்சா என்ன, இவங்க செத்தா என்ன, அதை பத்தி எல்லாம் நான் ஏன் கவலைப்படணும், முக்கியமா நீ ஏன் கவலைப்படுற அப்படின்னு சொல்லி கேட்பா. நம்ம கிரிட்டுமே ஆமா எனக்கு இதுக்கு சம்பந்தம் கிடையாது, நான் இந்த இடத்துல வந்து கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு போவான். போறதுக்கு முன்னாடி இந்த ஜிப்ராவை பார்த்து உன்னோட ஹாபிஸ ஓ மேலே கொஞ்சம் டெஸ்ட் பண்ணி பாரு, ஏன்னா உன்னோட உடம்பு நல்லா பெருசா தானே இருக்கு, நிறைய ஸ்வாட உள்ள இறக்கலாம், அதுவும் இல்லாம நிறைய சாட்டையடியே வாங்கும், உனக்கு தான் நிறைய ஃபிளஷ் இருக்குல்ல, அதனால பாதியை வெட்டி அது மூலமா உன்னோட ஹாபிஸ வச்சுக்கோவேன், அது உனக்கு இன்னும் நிறைய சந்தோஷத்தை ஏற்படுத்தும்ல, அதையும் கொஞ்சம் செக் பண்ணி பாருன்னு சொல்லிட்டு அப்படியே அந்த இடத்துல இருந்து போயிடுவா. இவனுக்கு ஒரு மாதிரி அன்பிளசன்டாவே இருக்கும். இப்ப டக்குன்னு உடனே நீங்க எல்லாம் இங்க இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பான். சொன்ன உடனே டக்குனு பின்னாடி ஒரு ஸ்குவாட் வந்துருவானுங்க. இவனுங்க யார் அப்படின்னா பிளாக் ஆரோ ஸ்குவாட்ரன். இவனுங்க எல்லாருமே ஒரு அசசின் ஸ்குவாட், இந்த ஜிப்ராவோட தனிப்பட. இவனுங்களை எதுக்காக கூப்பிட்டுருக்கான் அப்படின்னா தன்னோட ஃபேமிலியோட ஹேர்லூமை தன்னோட இடத்துக்கே வந்துட்டு ஒருத்தர் எடுத்துட்டு போறான். அது மட்டும் இல்லாம தாங்கிட்டே ஓவரா பேசிட்டு போறான். அப்படி அரகண்டா நடந்துக்கிறான்ல அவனுக்கு ஏதாவது தண்டனை கொடுத்துதானே ஆகணும். அந்த தண்டனையா தான் இதை நீ நினைக்க போற. உன்னை கண்டிப்பா கொண்டுட்டு அந்த ஹேர்லூம் எல்லாத்தையும் நான் திருப்பி எடுத்துக்க போறேன். ஏன்னா என்னோட ஃபேமிலியோட ஹேர்லூம் உன்ன மாதிரி ஒரு ஆளுக்கான கொடுக்க முடியும், அதெல்லாம் உன்னால அப்படி எவ்வளவு சீக்கிரம் எடுத்துட்டு போயிட முடியாது அப்படின்னு சொல்லுவான். இப்ப அவனோட அசாசின் ஸ்குவாட போக சொல்லுவான். சொன்ன உடனே அவனுக்கு எல்லாரும் போயிருவானுங்க. இப்ப இந்த ரூம காவல் காத்த ஒரு 2 பேர் இருப்பானுங்கல்ல, அவனுங்க 2 பேருமே நம்ம கிரிட் உள்ள சண்டை போடுற வரைக்கும் வெளியே நின்றுப்பானுங்க. அவனுங்களை கூப்பிட்டு, ஏண்டா 2 பேர் என்ன தூங்கிக்கிட்டு இருக்கீங்களா, என்னோட ப்ரீஷியஸான ஹேர்லூம் அவன் எடுத்துட்டு போறான், நீங்க என்ன வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கீங்களா, உள்ள போய் சண்டை போட ஆரம்பிச்சவன் மான்ஸ்டர் கொல்ல போறான்றது தெரிஞ்சிருந்தா நீங்க என்னடா பண்ணிருக்கணும், உள்ள போய் உங்க உயிரே போனாலும் பரவாயில்லன்னு சொல்லி அதை தடுத்திருக்கணும்ல, அவன் அந்த மான்ஸ்டர் கொல்ல விடாம தடுத்திருக்கணும்ல. ஆனா நீங்க என்னடா வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, உங்களெல்லாம் சும்மாவே விடக்கூடாதுன்னு போட்டு அவங்க போட்டு மீதி மிதிச்சுக்கிட்டே இருப்பான். இது எல்லாத்தையும் டக்குனு தூரத்துல இருந்து பாத்துக்கிட்டு இருக்கிற ஒரு ஆளு டக்குனு வேகமா வந்து அவனோட மூஞ்சி கீறிட்டு போயிடும். யாருன்னு பார்த்தா நம்ம நோய். என்னாச்சு அப்படின்னு சொல்லி திரும்பி பார்க்கும்போது நம்ம நோய் அந்த இடத்துல நின்று, பரவாயில்ல ஹியூமனோட பிளட் நல்லாதான் இருக்கு, இப்பவே வந்து அட்டாக் பண்றேன் பாருன்னு சொல்லிட்டு எல்லா பக்கமும் அவனை போட்டு கீறிக்கிட்டே இருக்கும். அவனோட பாடி ஃபுல்லா கீரும். இது எல்லாத்தையும் பார்த்த உடனே அவனுக்கு அப்பயும் கூட அந்த 2 பேர் மேலதான் கோவம் வரும். ஏன்டா பூச்சிகளா என்னடா பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, ஒரு மான்ஸ்டர் வந்து என்னை அட்டாக் பண்ணுது, நீங்க என்ன வேடிக்கையா பாக்குறீங்க, திருப்பி வந்து இதை தடுங்கடா, இல்ல உங்களை உயிரோட விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி கத்திக்கிட்டே இருப்பான். ஒரு கட்டத்துல நம்ம நோய் போனா போதும்னு சொல்லிட்டு அப்படியே விட்டுட்டு போயிடும். அது போனதுக்கு அப்புறம் அப்பயும் கூட இவனோட கோவம் யார் மேல தெரியுமா திரும்பும், அந்த 2 பேர் மேலதான். அவங்கள பார்த்து, ஏண்டா உங்க கண்ணு முன்னாடியே அந்த மான்ஸ்டர் என்னை அட்டாக் பண்ணுது, என்னோட ரத்தம் கீழே சிந்துற வரைக்கும் நீங்க பாத்துக்கிட்டு இருக்கீங்களா, உங்களை சும்மா விட மாட்டேன், உங்களை மட்டும் இல்ல உங்க மொத்த குடும்பத்தையும் மொத்தமா கூட்டிட்டு வந்து டார்ச்சர் பண்ணி கொல்லதான் போறேன் அப்படின்னு சொல்லும் போது இதுக்கு மேலே அவங்களால பொறுத்துட்டு இருக்க முடியாது. 2 பேரும் கத்தி எடுத்து அவனோட உடம்புக்குள்ள சொருகிடுவானுங்க. நாங்க ஒண்ணும் பூச்சிங்க கிடையாது, நீ எங்களை மனுஷங்களா பார்க்கணும், ஆனா மனுஷங்களா பார்க்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லி கத்த ஆரம்பிச்சிருவானுங்க. அப்போ உடனே அவனு சொல்லுவான், டேய் ஒழுங்கு மரியாதையா இந்த கத்தியை எடுத்துருங்க, கத்தியை எடுத்தீங்க நான் உங்களுக்கு ரிவார்ட் கொடுக்குறேன், நான் கண்டிப்பா உங்களை நல்லா பாத்துக்கிறேன் அப்படின்னு. ஆனா அதெல்லாம் கேட்கவே மாட்டானுங்க. கத்தி எடுத்து திருப்பி சொருகிக்கிட்டே இருப்பானுங்க. அவ்வளவுதான், அவனோட கதையை அங்கேயே முடிச்சிருவானுங்க. இந்த குண்டு பையனை நம்ம கிரிட்டே கொண்டு இருந்தானா கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும், கொஞ்சம் சந்தோஷமா இருந்திருக்கும். ஆனா நம்ம கிரிட் போனா போதும் விட்டுட்டு போயிட்டான். ஆனா நோயை வச்சு எப்படியோ கொல்ல வச்சுட்டான், அது வரைக்கும் சந்தோஷம் தான். இப்ப இது எல்லாத்தையும் தூரத்துல இருந்து இந்த கிக்கியும் விராடின்னு பாத்துக்கிட்டு இருப்பாங்க. அப்போட்டே இந்த கிக்கி கேட்கும், இதைதான் நீ பிளான் பண்ணியா, அந்த ஜிப்ரா சாகணும் அப்படின்னு சொல்லி தான் பிளான் பண்ணியா, அதனாலதான் நம்ம பொறுமையா இருக்கணும், ரிப்போர்ட் பண்ண வேணாம்னு சொன்னியா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அப்போட்டே விராடின்னு சொல்லுவா, இல்ல
ஆக்சுவலா நான் இதுக்காக ஒன்னும் பிளான் பண்ணல. உண்மையிலேயே அந்த ஸ்டார்டர் ஃபீல்ட அவன் கொன்றுவான் அப்படின்றது எனக்கு தெரியும். அப்படி கொன்னுட்டா அப்படின்னா அந்த ஸ்டார்டர் ஃபீல்டோட போன்ஸ் போய் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் நான் நினைச்சேன். ஆனா அந்த ஏர்ஜிப்ராவை சேர்த்து அவன் கொல்றதுக்கு பிளான் போட்டு போவான்றது எனக்கு தெரியாது. இவன் ஏன் ஆரம்பத்துல ரிப்போர்ட் பண்ணாம போனா அப்படின்னா இந்த கிரிட் வந்திருக்கான்ல, நம்ம கிரிட் இந்த சகாரான் எம்பையருக்கு வரா, இவ்வளவு எம்பையரோட அந்த படையை மீறி வரா அப்படின்னா அதுக்கான ஒரே ஒரு காரணம் இந்த ஸ்டார்டர் ஃபீல்டா மட்டும் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி இவன் யோசிச்சான். அதனாலதான் ஆரம்பத்தில் ரிப்போர்ட் பண்ணாம இதை அப்சர்வ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி யோசிச்சான். ஆனா இப்ப அந்த ஏர்லே செத்து போயிட்டான். இப்ப இதை பத்தி எல்லாம் யோசிச்சு சிரிச்சுக்கிட்டு இருக்கும் போது அந்த நேரத்துல டக்குன்னு நம்ம கிட்டி சொல்லுவா, இது ஒன்னும் சிரிக்கிற விஷயம் கிடையாது, இப்ப அந்த ஏர்ல் செத்து போயிட்டான், அந்த ஏர்லோட பையன் ரொம்ப ரொம்ப சின்ன பையன், அப்படின்னா அந்த ஏர்லோட பதவிக்கு அடுத்து யார் வரணும்னு சொல்லி சுத்தி இருக்கிற ஆளுங்க எல்லாரும் போட்டி போட ஆரம்பிச்சிருவானுங்க. ஒரு பெரிய கலவரமே வரும். அது மட்டும் இல்லாம நம்மளோட கில்டும் இந்த ஒரு இடத்த பேஸ் பண்ண கில்டு தான். இப்ப நம்ம கில்டுக்கும் இதனால நிறைய பிரச்சனை வரும். இது எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்கும் போது நீ சிரிச்சுக்கிட்டு இருக்கே, இப்ப இது எல்லாத்தையும் பண்ண அந்த கிரிட் நம்மளோட எதிரி தானே அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு கேட்கும் போது அப்ப வேறடின்னு சொல்லுவா, இல்ல நீ தப்பா புரிஞ்சுக்கிட்ட, முதல்ல அந்த ஏர்ஜிப்ராவை கொன்னவங்களை பிடிச்சு அவங்க ரெண்டு பேரையும் நம்ம பிடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லி அதுக்கான கிரெடிட்டை நம்ம எடுத்துக்கணும். ரெண்டாவது விஷயம், அவங்க பையன் இருக்கால, அந்த சின்ன பையனுக்கான இன்ஃபுளுன்ஸை நம்ம கொடுத்து அந்த பையனை அடுத்து ஏர்லா மாத்தணும். அந்த பையன் ஒரு சின்ன பையன், நம்ம மட்டும் அவனுக்கு ஹெல்ப் பண்ணோம், அவன் நமக்கு தான் விசுவாசமா இருப்பான். அப்படி இருக்கிறப்ப அந்த பையனை நம்ம மேல ஏத்திட்டு அந்த பையனோட கண்ட்ரோல் எல்லாத்தையும் நம்ம வச்சுக்கலாம். மொத்த ஒயிட் வுல்ஃப் கில்டுமே இந்த கவுண்டியை கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சிடும். அப்ப அதுக்கப்புறம் நம்மளை தடுக்கிறதுக்கு யாருமே இருக்க மாட்டாங்க. நம்மளுக்கு இந்த மொத்த கவுண்டியும் கைக்குள்ள வந்துடும். ஒரு விஷயத்த பண்றோம் அப்படின்னா நம்ம சின்ன விஷயங்களை மட்டும் பார்க்க கூடாது, பின்னாடி இருக்கிற பெரிய பெரிய விஷயங்களையும் பார்க்கணும். அப்படி பண்ணா மட்டும்தான் நம்மளால இதுல ஜெயிக்க முடியும். இதுதான் பாலிடிக்ஸ் அப்படின்னு சொல்லுவான். இப்ப இன்னொரு பக்கம் இது எல்லாத்தையும் பண்ண நம்ம கிரிட்டுக்கு தான் நன்றி சொல்லணும். நம்ம கிரிட் ஒரு வகையில நமக்கு நல்லதுதான் பண்ணிருக்கான், அவன் ஒன்னும் நம்மளோட எதிரி கிடையாது அப்படின்னு சொல்லுவான். இப்ப இந்த இடம் மட்டும் தன்னோட கண்ட்ரோல் கீழே வந்துருச்சு, இந்த மொத்த இடத்தையும் என்னோட மாஸ்டருக்கு அப்படியே காணிக்கையா கொடுக்க போறேன் அப்படின்னு சொல்லுவான். அவனோட மாஸ்டர் யார் தெரியுமா? ஆக்னஸ். யூனிஃபைடு ரேங்கிங்ஸ்ல நம்பர் 7ல இருக்கிற பிளேயர், 7th ரேங்கிங்ல இருக்கிற பிளேயர். அதே மாதிரி நம்ம யூரா அவனை விட அதிகமான ரேங்கிங் வச்சிருந்தாலும் இவனை தன்னால தோக்கடிக்கவே முடியாது அப்படின்னு சொன்ன ஒரு பிளேயர். 3வது எபிக் கிளாஸ் ஹோல்டர் அவன் தான் இந்த ஆக்னஸ். அப்போ உடனே நம்ம ராண்டி கூட நம்ம கிரேட் நடந்து போயிட்டு இருக்கும்போது நம்ம ராண்டி ஒரு விஷயத்தை கேட்கும், ஆமா கிரேட், நீ உண்மையிலே ஏன் கெட்டவங்க எல்லாரையும் கொல்ற? நீ உண்மையிலே ஒரு நல்லவன் அப்படின்றதுனாலதான் இந்த மாதிரிலாம் பண்றியா? அதனாலதான் தண்டிக்கிறியா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அப்ப நம்ம கிரேட் யோசிக்க ஆரம்பிச்சிருவான். ஆக்சுவலா ராண்டிக்கு இப்ப நல்லது கெட்டது அப்படின்றத பிரிச்சு பார்க்க தெரிய ஆரம்பிச்சிருச்சு. இப்ப இவளுக்கு இது தெளிவா புரிய வச்சா மட்டும்தான் ராண்டிய பிற்காலத்துல நல்ல பிள்ளையா வளருவா. சோ அதுக்காக நம்ம ராண்டி கிட்ட இதெல்லாம் சொல்லணும்ல, அதனால நம்ம கிரேட் சொல்லுவா, யாருக்கு தெரியும், நான் ஒன்னும் அவ்வளவு நல்லவன்லாம் நான் சொல்லிக்க மாட்டேன், ஆனா அதுக்காக நான் எவனுக்காவது ஹெல்ப் பண்ணி அந்த ஹெல்ப்புக்கும் எனக்கும் எந்த பிரயோஜனமே இல்லாம போயிடுச்சு, அவன் எனக்கு பிரயோஜனமே பட மாட்டான் அப்படின்னா அந்த ஹெல்ப் நான் செய்ய மாட்டேன். ஆனா இந்த ஆள் இருக்கானே, அவன் இருக்கிறதே ஒரு மோசமான ஆளு, அதனால மட்டும்தான் அந்த மாதிரி ஆட்களை தாராளமா தண்டிக்கலாம், நீயும் இதை புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ராண்டி கிட்ட இவனோட கேரக்டர் அப்படியே இம்ப்ளிமெண்ட் பண்றான். ஆக்சுவலா நம்ம கிரேட்டுக்கு நல்லாவே தெரியும் இந்த மாதிரி இன்னொரு எம்பையருக்குள்ள வந்து இவனை இந்த மாதிரி ஒரு ஆளை கொன்னோம் அப்படின்னா கண்டிப்பா எட்டர்னல் கிங்டம்க்கு ஏதாவது பிரச்சனை வரும் அப்படின்னு. இப்போ ஒருவேளை நம்ம கிரேட் இவனை கொன்னதுக்காக நம்ம கிரேட் ஒரு குற்றவாளியா அறிவிச்சு நம்ம கிரேட்டுக்கு ஒரு பவுண்டரி செட் பண்ணிட்டாங்க அப்படின்னா நம்ம கிரேட்டால ஆஸ்மாஃபில நெருங்க முடியுமா? அவ்வளவு ஈஸியா நெருங்க முடியாதுல. அதெல்லாம் நம்ம கிரேட்டுக்கு தெரிஞ்சாலும் நம்ம கிரேட் அவனை கொன்னதுக்கான ஒரே ஒரு காரணம் அந்த குண்டு தக்காளி ரொம்ப ரொம்ப ஓவரா பேசினான். அதுவும் இல்லாம அவன் அவ்வளவு டார்ச்சர் பண்ணதுனால மட்டும் தான் எத்தனை பேர் சாகுறாங்க. அவன் செத்ததுல தப்பே கிடையாது அப்படின்னு சொல்லி தான் நம்ம கிரிட் நினைப்பான். மேபி அதை தானே பண்ணிருக்கணுமோ அப்படின்னு சொல்லி நம்ம கிரிட் யோசிச்சுட்டு இருக்கும் போது டக்குனு அந்த அசாசின் ஸ்குவாட் இருக்கானுங்கல்ல, அவனுக்கு நம்ம கிரிட் அட்டாக் பண்றதுக்காக வருவானுங்க. ஆனா நம்ம கிரிட்டோட அந்த கோல்டன் பிளேட்ஸ் இருக்குல்ல, அது தானாவே அந்த அட்டாக்கா பிளாக் பண்ணிடும். இதை பார்த்த உடனே அந்த அசாசினுக்கு ஒண்ணுமே புரியாது. தானாவே பாத்துட்டாரா, இதுக்கு வாய்ப்பே கிடையாது, இங்க ஸ்டெல்த் அவர் அவ்வளவு சீக்கிரமா பாத்துட்டாரா அப்படின்னு சொல்லி அவங்க யோசிச்சுட்டு இருப்பானுங்க. அப்போதே நம்ம கிரிட் திரும்பி பார்த்துட்டு அந்த ஆளு என்ன சமாளிக்கிறதுக்கு வெறும் சாதாரண லோ ரேங்க் அசாசின்ஸை மட்டும் தான் அனுப்பிச்சு வைக்கிறானா என்ன? எனக்கு தெரியாம வந்து அட்டாக் பண்ணா என்ன அட்டாக் பண்ணிட முடியும் நினைச்சீங்களா என்ன? மேபி ஃபேக்கரா இருந்தா பண்ண முடியும், ஆனா நீங்க ஒன்னும் ஃபேக்கர் கிடையாது, அதனால உங்களால என்ன அட்டாக் பண்ண முடியாது. அந்த ஆளு இந்த இயரிங்க என்கிட்ட கொடுக்கும் போதே நான் யோசிச்சுக்கிட்டே தான் இருந்தேன், அவனோட ரியாக்ஷன் சரியே இல்ல, அவன் இந்த இயரிங் மேல ரொம்ப பேராசை வச்சிருக்கான், கண்டிப்பா இதை கொடுக்க மாட்டான் அப்படின்னு இருந்தும் என்கிட்ட கொடுத்துட்டு அப்புறமா இதை எடுக்கிறதுக்கு ஆளுங்களை அனுப்பிச்சு வைக்கிறான். எவ்வளவு ஒரு கேவலமான கேரக்டரா இருக்கா, இது அவ்வளவு சீக்கிரம் நான் கொடுத்துட மாட்டேன். அதுவும் இல்லாம அவனை கொல்ல முடியலையே அப்படின்னு சொல்லி வருத்தத்துல இருந்தேன். கரெக்டா நீங்க எல்லாரும் இங்க வந்துட்டீங்க, உங்க மாஸ்டருக்கு பதிலா நீங்க எல்லாரும் உங்க உயிரை விட்டு நீங்க உங்க மாஸ்டரோட பழியை ஏத்துக்கோங்க அப்படின்னு சொல்லுவான். இப்ப டக்குன்னு ஒரு கோல்டன் பிளேட் வச்சு பக்கத்துல இருக்கிற ஒரு அசாசினை மண்டை மேலே போடுவான். ஆனா அடிச்ச உடனே டேமேஜ் கம்மியா தான் போகும். ஆக்சுவலா அந்த கோல்டன் பிளேட் இருக்குல்ல, அதோட அந்த அட்டாக் பவர் ரொம்ப ரொம்ப கம்மியா தான் இருக்கும். நம்ம கிரிட் நினைச்ச அளவுக்கு இல்ல. ஒருவேளை நம்ம கிரிட் இதை வச்சு ஏதாவது இன்னும் ஸ்ட்ராங்கான வெப்பன் செய்யணும் அப்படின்னா அதுக்கு நிறைய பவரேனியம் தேவைப்படுது. சோ இப்போதைக்கு இதான் பொறுத்துக்கணும். இருந்தாலும் அதை யாராலையும் அடிக்க முடியாதுல. சோ அந்த ஒரு காரணத்தினால அதை வச்சு தொடர்ந்து அட்டாக் பண்ணிக்கிட்டே இருக்கலாம்னு சொல்லி எல்லா கோல்டன் பிளேட்ஸையும் வச்சு மாத்தி மாத்தி அவங்கள அட்டாக் பண்ணிக்கிட்டே இருப்பான். இதை பார்த்த உடனே இவனுங்க எல்லாரும் என்ன தெரியுமா யோசிப்பானுங்க, ஏதோ ஒரு அசாசின் தான் இது எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்றா, எல்லாரும் கவனமா பாருங்கன்னு சுத்தி முத்தி பார்க்க ஆரம்பிச்சிருவானுங்க. நம்ம கிரிட் தான் அதை கண்ட்ரோல் பண்றானே அவங்களுக்கு தெரியாது. அப்போ உடனே நம்ம கிரிட் இதுதான் சாக்கு அப்படின்னு பேக்கர் அதை அங்கிருந்து தூக்கி போடுறா அப்படின்னு சொல்லுவானுங்க. இதை தூக்கி போடுறானா எங்க அப்படின்னு சொல்லி எல்லாரும் மேல பாப்பானுங்களா. அப்போ உடனே மேல இருந்து அந்த கோல்டன் பிளேட்ஸ் வரும். அதை பார்த்ததும் அவனுங்க எல்லாரும் முடிவே பண்ணிடுவானுங்க, டேய் அவன் மேல தாண்டா இருக்கான், எல்லாரும் மேல பாருங்களா அப்படின்னு சொல்லி மேல பாத்துக்கிட்டே இருக்கும் போது, தம்பி அங்க பாக்குறீங்க, ஐயா இங்க இருக்கேன் அப்படின்னு சொல்லி கரெக்டா நம்ம கிரிட் உள்ள போது அவனுக்கு அத்தனை பேரையும் வெட்டுவான்.
இப்ப நம்ம கிரிட் இவனுங்க எல்லாரையும் சமாளிக்கிறது அவங்க அவ்வளவு பெரிய விஷயம் எல்லாம் கிடையாது. இவனுங்க எல்லாரும் ஆவரேஜா லெவல் 240 இருக்கானுங்க. இவனுங்க எல்லாரையும் தோக்கடிச்சா நம்ம கிரிட் லெவல் 288 போயிருவான். ஒருவேளை அவன் எல்லா பாயிண்ட்ஸையும் எடுத்து எஜிலிட்டிக்கு போட்டா கூட அவன் நினைக்கிற எஜிலிட்டி பாயிண்ட்ஸ்க்கு அதை கொண்டு வர முடியாது. இது என்ன அப்படின்னா, நம்ம பியாரோ இருக்கால, அவன் கூட சண்டை போட்டதுக்கு அப்புறம் நம்ம பியாரோ மாதிரியே ஸ்ட்ரென்த் எஜிலிட்டியை வைக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம கிரிட் யோசிச்சுட்டு இருந்தா. ஆக்சுவலா நம்ம பியாரோ ஸ்ட்ரென்த் எஜிலிட்டியை 1:1 ரேஷியோல வச்சிருக்கா. ஸ்ட்ரென்த் எவ்வளவோ அதே அளவுக்கு ஈக்குவலா எஜிலிட்டியை மெயின்டைன் பண்றான். அது ரெண்டுமே அதிகமாகவும் வச்சிருக்கா. ஆனா நம்ம கிரிட் அந்த மாதிரி கிடையாது. அவனோட ஸ்ட்ரென்த் 2800 இருக்கு, எஜிலிட்டி 1600 இருக்கு. இருந்தாலும் இப்ப அதை 1:1 கொண்டு வரது ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஏன்னா பியாரோவை மீட் பண்றதுக்கு முன்னாடி நம்ம கிரிட் எல்லாத்தையும் தூக்கி ஸ்ட்ரென்த்ல தான் அதிகமா இன்வெஸ்ட் பண்ணா. சோ அந்த ஒரு காரணத்தினாலதான் இப்படி ஒரு பிரச்சனை வந்திருக்கு. இருந்தாலும் நம்ம கிரிட் இதை வச்சு அவனால சமாளிக்க முடியும். இருந்தாலும் அது இன்னும் கொஞ்சம் கொண்டு வந்தா பியாரோ அளவுக்கு ஸ்ட்ராங்கா மாறலால அப்படின்னு சொல்லி தான் நம்ம கிரிட் யோசிக்கிறான். இப்ப நம்ம ராண்டி நோய் வாங்க நம்ம சீக்கிரமா கிளம்பலாம். இவனுங்க நமக்கு ஒரு பொருட்டே கிடையாது. சீக்கிரமா நம்ம போக வேண்டிய இடத்துக்கு போகணும். நம்ம டைட்டனுக்கு போயாகணும். ஏன்னா அதுதானே கேபிட்டல், அங்க போவோம் அப்படின்னு சொல்லிட்டு இவனுங்க எல்லாரையும் அடுத்த அட்டாக்ல காலி பண்ணிடுவா. இப்ப அடுத்த நாள் இந்த ஏர்ல் ஜிப்ராவோட கேஸ்ல காட்டுவாங்க. அங்க இந்த ஏர்ல் ஜிப்ராவை கொண்ட அந்த 2 பேர் இருக்காங்கல்ல, அவங்க 2 பேரையும் பிடிச்சிருவானுங்க. இப்ப ஏர்ல் ஜிப்ரா ஒரு நோபல் செத்து போனோடனே மேல இருந்து இன்வெஸ்டிகேஷன் வரும். நம்ம கிக்கி சொன்னார்ல, சொன்ன மாதிரியே ரெட் நைட்ஸ்ல இருந்து இன்வெஸ்டிகேட் பண்றதுக்காக ஒருத்தன் வந்திருப்பான். இவனோட பேர் இடான். இவன் ரெட் நைட்டோட ரேங்கிங்ல 31வது ரேங்கிங்ல இருக்கிறவன். ஆக்சுவலா இந்த ரெட் நைட் ரேங்கிங்ன்றது பிளேயரோட ரேங்கிங் கிடையாது, என்பிசிஸோட ரேங்கிங். சோ இவன் ஒரு என்பிசி தான். என்பிசிக்குள்ளே அந்த மாதிரி ஒரு சில இடத்துல ரேங்கிங் இருக்கும். சோ இவன் அந்த மாதிரி ஒரு என்பிசி. இப்ப இவன் தான் இதை விசாரிக்கிறதுக்காக வந்திருப்பான். இவன் இது எல்லாத்தையும் விசாரிச்சு முடிச்ச உடனே இவங்க ஏர்ல் தப்பு பண்ணியிருக்கான், தப்பு பண்ணதுனால மட்டும்தான் இவங்க கொண்டு இருக்காங்க அப்படின்றது தெரிஞ்சும் கூட இவங்களையும் கொல்ல சொல்லிடுவான், இவங்களோட ஃபேமிலிஸையும் கொல்ல சொல்லிடுவான். அப்போ உடனே அவனுங்களும் கேட்பானுங்க, சார் நாங்க எல்லா உண்மையை ஒத்துக்கிட்டா எங்களை மட்டும் தானே கொல்றேன்னு சொன்னீங்க, எங்களோட ஃபேமிலிஸ் என்ன பாவம் பண்ணாங்கன்னு சொல்லி கேட்கும் போது அப்ப இந்த இடான் சொல்லுவான், கரெக்ட் தான்ப்பா, உங்க 2 பேரை மட்டும் தான் கொல்லணும். ஆனா நீங்க 2 பேர் மட்டும் செத்தீங்கன்னா மத்தவங்க எல்லாரும் ரொம்ப லோன்லியா இருப்பாங்கல்ல, அதனால உங்க குடும்பத்தை சேர்த்து மேல அனுப்பிச்சு வைக்கிறேன். அவங்க கூட மேலோகத்துல சந்தோஷமா வாழுங்க, என்ன சரியா? போயிட்டு வாங்கன்னு சொல்லிட்டு அவங்க எல்லாரும் இழுத்துட்டு போக சொல்லிடுவா. இப்ப டைரக்டா வந்து வெராடின் கிட்ட பேசுவா. இப்ப இந்த வெராடின் தான் இவங்க 2 பேரையும் பிடிச்சு கொடுத்திருக்கா. வெராடினை பார்த்த உடனே இந்த ஏர்ல் ஜிப்ரா சாகர நேரத்துல நீ கரெக்டா வந்த உடனே உங்க 2 பேரையும் நீ பிடிச்சிட்டா. ஆனா நீ வந்த நேரத்துல ஏர்ல் ஜிப்ரா செத்துட்டாரு, அதனால உன்னால காப்பாற்ற முடியாம போயிடுச்சு. இதான் நீ சொன்ன அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, ஆமா சார் நான் அந்த நேரத்துல தான் வந்தேன், நான் கொஞ்சம் முன்னாடி வந்திருந்தா மேபி ஏர்ல் ஜிப்ராவை காப்பாத்தி இருக்கலாம், ஆனா என்னால அப்படி வர முடியல, என்ன மன்னிச்சிருங்க சார் அப்படின்னு சொல்லுவான். அப்ப அந்த இடானும் கேட்பான், சரி அந்த ஸ்லாட்டர்ஃபியன் வந்தானே அவன் எங்க போனா, அவன் யாருன்றது உனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, என்ன மன்னிச்சிருங்க சார் அந்த ஸ்லாட்டர்ஃபியனை நான் நேர்ல பார்க்கவே இல்ல, நான் வரதுக்கு முன்னாடி அவன் போயிட்டான் போல, ஆனா அவன் போனப்ப அந்த மத்த சோல்ஜர்ஸ் எல்லாம் பாத்துருப்பாங்கல்ல, அவங்கல இருந்து எனக்கு தெரிய வந்தது என்னன்னா அவன் தனியா தான் இந்த இடத்துக்கு வந்திருக்கான், கருப்பு கலர் முடி வச்சிருந்தான், அது மட்டும் தான் சார் எனக்கு தெரியும், நான் அவனை நேர்ல பார்க்கவே இல்லை அப்படின்னு பச்சையா போய் சொல்லுவான். அவன் சொன்ன மாதிரியே இது எல்லாத்தையும் அவங்க மத்தவங்களுக்கு தெரிய வந்துச்சுன்னா அது அவனுக்கு தானே பிரச்சனை. அந்த ஒரு காரணத்தினாலதான் இந்த வெராடின் எல்லாத்தையும் மறைக்கிறான். இப்ப இன்னொரு பக்கம் இந்த இடானுக்கு இது ஒரு பெரிய தலைவலி ஆயிடும். ஏன்னா இப்ப இந்த நோபல வெறும் சாதாரண 2 பேர் கொண்டுட்டாங்க அப்படின்னா அது பிற்காலத்துல பெரிய பிரச்சனை ஆயிடும்ல. இப்ப இதுக்குள்ளே நிறைய சண்டெல்லாம் வர ஆரம்பிச்சுல, தன்னோட சீனியர்ஸ் வேற ரொம்ப கத்துவாங்களே, நான் ஒழுங்கா விசாரிக்க மாட்டேன் அப்படின்னு இப்ப என்ன பண்றது அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருப்பான். ஆனா இந்த இடானுக்கு ஆரம்பத்துல இருந்து ஒரு டவுட் இருக்கும். அது என்ன அப்படின்னா, இந்த ஸ்லாட்டர்ஃபியன் போனதுக்கு அப்புறம் தான் இந்த ஏர்ல் ஜிப்ரா செத்துருக்கா. அப்ப இவங்க 2 பேருக்கும் ஏதோ ஒரு சம்பந்தம் இருக்கு. அந்த ஸ்லாட்டர்ஃபியனுக்கும் இந்த ஏர்ல் ஜிப்ராவோட கொலைக்கும் ஏதோ ஒரு சம்பந்தம் இருக்கு. அதே மாதிரி இந்த வெராடினுக்கு ஏதோ ஒண்ணு தெரிஞ்சிருக்கு. ஆனா இவன் எதையோ ஒண்ணு மறைக்கிறான். ஏன் கிட்ட இருந்தே மறைக்கிறானா, அப்புறமா பாத்துக்கிறேன், இருந்தாலும் இப்போதைக்கு தனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு, இது எல்லாத்தையும் சீக்கிரமா முடிச்சுட்டு நான் வேற ஒரு இடத்துக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அது சீக்கிரமா முடிக்கணும்னு சொல்லி யோசிச்சுட்டு இருப்பான். இப்ப இன்னொரு பக்கம் ரைடனுக்கு இன்னொரு ஒரு முக்கியமான ஆள் வருவாரு. யார் அப்படின்னா நம்ம டாமியன். இந்த ரைடன் பாக்குறதுக்கு உண்மையிலேயே ரொம்ப சூப்பரா இருக்கு. இந்த மாதிரி ஒரு சிட்டியை இந்த மாதிரி ஒரு இடத்துல டெவலப் பண்றாருன்னா உண்மையிலே நம்ம கிரிட் ரொம்ப பெரிய ஆளா தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவனை உள்ள போலாம் ட்ரை பண்ணுவான். நம்ம டாமியன் நம்ம கிரிட்ட பாக்குறதுக்காக வந்திருக்கான். எதுக்காக வந்திருக்கான் அப்படின்றது உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்ப அந்த நேரத்துல திருப்பி குறுக்க இந்த கௌஷிக் வந்தா அப்படின்ற மாதிரி ஒரு பீஸ் குறுக்க வரும். யார் அப்படின்னா நம்ம பியாரோ உடனே இவனை பார்த்துட்டு, தம்பி உன்னை அப்படியே உள்ள அனுப்புறது எனக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும், அதனால நீ யாருன்றத ஃபர்ஸ்ட் சொல்லுப்பா அப்படின்னு சொல்லி நம்ம பியாரோ கேட்பாப்புல. நம்ம டாமியனுக்கு ஒண்ணுமே புரியாது. இந்த ஃபார்மர் எதுக்காக தன்னை தடுக்கிறாரு புரியவே இல்லையே. சரி என்ன இருந்தாலும் இவர் ஒருவேளை என்ன தடுத்ததுக்கான காரணம் என் மேல எழுதி இருக்கிற இந்த வாசகமா இருக்குமோ அப்படின்னு சொல்லி யோசிப்பான். அவனோட ஷீல்டு இருக்குல்ல, அது ஃபுல்லா அந்த ஃபேன் கிளப்போட பேரை எழுதி வச்சிருப்பான், ரெபக்கா டாட்டர்ஸோட ஃபேன் கிளப். ஏன்னா இவன் ஒரு வீப்பு தானே, அதுக்காக தான் முதல்ல அவன் ரெபக்கா டாட்டர்ஸ் கூட இருக்கா. சோ அதை பத்தின அந்த ஃபேன் கிளப்போட பேர் எழுதி வச்சிருக்கான்ல, இதனாலதான் நம்ம பியாரோ பார்த்துட்டு தடுக்கிறான்னு நினைப்பான். ஆனா அந்த மாதிரி லவ் பண்றதுல என்ன தப்பு இருக்கு, ஒரு வீபா இருக்கிறதுல என்ன தப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, சார் நான் ஒரு சாதாரண பலடன் தான், நான் இங்க டியூக் கிரீட பார்க்கணும் அப்படின்றதுக்காக வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லுவான். அப்போ உடனே நம்ம பியாரோ சொல்லுவாரு, தம்பி நீ போய் சொல்றன்றது எனக்கு நல்லாவே தெரியுது, நீ ஒன்னும் சாதாரண பலாடின் மாதிரி தெரியவே இல்லையே அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, சரி நான் ஒரு ஒட்டக்கு பலாடின், இதுல என்ன தப்பு இருக்கு, ஒரு ஒட்டக்குவா இருக்கிறது அவ்வளவு பெரிய குத்தமா என்ன, நான் ஒட்டக்குவா இருக்கிறது என்ன தப்பு அப்படின்னு சொல்லி கேட்பான். என்னது ஒட்டக்குவா அப்படின்னா என்னெல்லாம் எனக்கு தெரியாதுப்பா, ஆனா நான் உன் கூட சண்டை போடணும்னு ஆசைப்படுறேன். ஏன்னா உன் அளவுக்கான டிவைன் பவரை நான் ரீசெண்டா யார்கிட்டயும் பார்த்ததே இல்ல, அந்த அளவுக்கு நீ டிவைன் பவர் வச்சிருக்க, அதனால என் கூட ஒரு மேட்ச் போடு அப்படின்னு சொல்லி
கேட்பாரு. இப்ப இதை கேட்ட உடனே நம்ம டேமியனுக்கு கொஞ்சம் ஆச்சரியமா இருக்கும். ஏன்னா ஒரு சாதாரண ஃபார்மர் தன்னோட அந்த டிவைன் பவரை பாத்துட்டாரா? இதுக்கு வாய்ப்பே கிடையாது. இருந்தாலும் பரவாயில்ல, என் கூட சண்டை போடணும்னு ஆசைப்படுறாருன்னா அப்ப இவர் ஒரு பைத்தியக்காரனா தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் கூட சண்டை போடணும் சுத்தர ஆளா இருப்பாருன்னு நினைக்கிறேன். சார் நீங்க கவலைப்பட தேவையில்ல. காடஸ் ரெபக்கா எப்பயும் உங்க கூட இருப்பாங்க. உங்களோட நோய் சீக்கிரமாவே குணமாயிரும் அப்படின்னு சொல்லிட்டு தேவையே இல்லாம பியாரோக்கு ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்துட்டு அங்க இருந்து சீக்கிரமா நடக்க ஆரம்பிச்சிடுவான். ஆக்சுவலா இப்ப நம்ம டேமியனுக்கு டைமே கிடையாது. அவன் சீக்கிரமா போய் நம்ம கிட்ட பார்த்தே ஆகணும். அப்படி பார்த்தா மட்டும்தான் அந்த லேஃபல்ஸ் பேரை சீக்கிரமா சீல் பண்ண முடியும். நம்ம இசபெல் ஜானையும் காப்பாற்ற முடியும். அதே மாதிரி அந்த சர்ச்சையை அந்த பாஸ்கல்ட்ட இருந்து காப்பாற்றணும்ல. சோ அதுக்காக தான் முக்கியமா உள்ள போகணும் அப்படின்னு சொல்லிட்டு போவான். ஆனா டக்குன்னு பின்னாடி இருந்து ஒரு ஃபீலிங் வரும். அந்த ஃபீலிங் வந்த உடனே டக்குனு தன்னோட ஷீல்ட் எடுத்து இப்படி நீட்டுவானா, பார்த்தா நம்ம பியாரோ இவனை அட்டாக் பண்றதுக்காக வந்திருப்பாரு. பியாரோட அட்டாக்க எப்படியோ பிளாக் பண்ணிடுவான். டக்கு நம்ம டேமியனும் ஒரு மாதிரி காட்க்கு வந்துருவான். ஆக்சுவலா டேமியனை பொறுத்த வரைக்கும் அவன் ஒரு பலாடின். ஒரு பலாடின ஒரு சாதாரண ஃபார்மர் அட்டாக் பண்றாரு, அதுவும் இந்த அளவுக்கு அட்டாக் பவர் வச்சு. இவர் யாரா இருப்பாரு அப்படின்னு சொல்லி நம்ம டேமியனுக்கு கொஞ்சம் டவுட் வர ஆரம்பிச்சிடும். அப்போட்டே பியாரோ ஒரு பக்கம் யோசிப்பாரு. அவரு தன்னோட எம்பையர் ஸ்வாட்ஸ்மேன்ஷிப்பை பெருசா யாராலையும் தடுக்க முடியாது அப்படின்னு சொல்லி தான் யோசிச்சுக்கிட்டு இருந்தாரு. ஆனா இந்த எம்பையர் ஸ்வாட்ஸ்மேன்ஷிப்பை பிளாக் பண்றதுக்கும் இங்க நிறைய பேர் இருக்காங்க அப்படின்றது இப்பதான் அவருக்கு புரிய வந்திருக்கு. இது மூலமா தானும் நிறைய கத்துக்க முடியும் அப்படின்னு சொல்லி யோசிப்பாரு. இப்ப டேமியனை பார்த்து சொல்லுவாரு, என்னோட பேரு பியாரோ, உன்னோட டிஃபென்ஸ் ரொம்பவே சூப்பரா இருக்கு. அதுக்கு எதிரா என்னோட பியர்லெஸ் ஸ்வாட்ஸ்மேன்ஷிப்பை டெஸ்ட் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு சொல்லி எனக்கு ஆசையா இருக்கு. அதனால நீ ஒருவேளை உள்ள போகணும் அப்படின்னு ஆசைப்பட்டீனா, ரைடனுக்குள்ள போகணும் அப்படின்னா நீ என்ன தோக்கடிச்சா மட்டும் தான் உள்ள போக முடியும். என்ன மேட்ச்க்கு தயாரா இருக்கியா அப்படின்னு சொல்லி கேட்பாரு. நம்ம டேமியனுக்கு ஒண்ணுமே புரியாது. சம்பந்தமே இல்லாம இவர் எதுக்கு சண்டை போட கூப்பிடுறாரு அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கும் போது இப்ப அந்த நேரத்துல இன்னொரு பீஸ் டக்குனு வந்து அந்த இடத்துல குதிக்கும். அந்த பீஸ் உடனே இவனை பார்த்து சொல்லும், இருக்கிறதே ஸ்ட்ராங்கஸ்டான ஒரு பலாடின் ரேங்கிங்ல நம்பர் 2 போன ஆளு. ரொம்ப லேட்டா கேம் ஸ்டார்ட் பண்ணி சீக்கிரமாவே பலாடின் ரேங்கிங்க போன ஆளு. ஆனா ரெபக்கா சர்ச்சுக்கு போனதுக்கு அப்புறம் எந்த இன்ஃபர்மேஷனுமே இல்லாம போயிடுச்சு. அநேகமா ஒரு ஹிடன் கிளாஸ் கிடைச்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொன்னாங்க. இருந்தாலும் பெருசா எந்த தகவலுமே இல்ல. இப்ப நான் சொன்னதெல்லாம் கரெக்ட் தானே மிஸ்டர் டேமியன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கிராவல் கேட்பான். இப்ப கிராவலை பார்த்த உடனே இவன் கிராவல் தானே த நம்பர் 1 பிளேயர், இவங்க என்ன பண்றான் அப்படின்னு சொல்லி நம்ம டேமியன் யோசிச்சுக்கிட்டு இருப்பான். அப்போ உடனே நம்ம கிராவல் பியாரோவை பார்த்து, சார் நான் உங்க கூட இந்த கடந்த 2 வாரத்துல ஒரு அண்ணன் தம்பி மாதிரி தானே பழகிட்டு இருக்கேன். அப்படி இருக்கிறப்ப நீங்க இப்படி எல்லாம் பண்ணலாமா? ஏன் நேத்து ட்ரைனிங்ல கூட உங்களோட ஹெல்த்ல பாதியை நான் எடுக்கல. நீங்க என்ன விட்டுட்டு இப்படி அடிஷனல் ட்ரைனிங் பண்ணணும்னு நினைக்கிறீங்களே, அதுவும் ஒரு பலாடின் கூட. சார் இதெல்லாம் அநியாயம் சார். நான் தான் ஃபர்ஸ்ட் சண்டை போடணும், எனக்கு அந்த ஃபர்ஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டியை கொடுங்க அப்படின்னு கேட்பான். இப்ப இதை கேட்ட உடனே அவன் பியாரோ அதை கேட்டுட்டு, தம்பி நம்மளால ஒண்ணும் பண்ண முடியாதுப்பா, நானுமே இப்பதான் ஒரு பலாடினை எதிர்க்கிறேன், அதனால எனக்கும் சண்டை போடணும் அப்படின்ற ஆசை இருக்கு. அதனால நம்ம என்ன தெரியுமா பண்ணுவோம், தம்பி நீங்க கொஞ்சம் பாருப்பா அப்படின்னு சொல்லி நம்ம டேமியனை கூப்பிட்டு, நீயே சூஸ் பண்ணுப்பா, எங்க 2 பேர்ல யார் கூட நீ முதல்ல சண்டை போடணும் அப்படின்றத நீ சூஸ் பண்ற ஆள் கூட ஃபர்ஸ்ட் சண்டை போடு அப்படின்னு சொல்லுவானுங்க. அப்போ டேமியன் யோசிப்பான், அடே நான் சண்டை போடவே வரலடா, நான் உங்க 2 பேர் கூட நான் ஏன்டா சண்டை போடணும், சம்பந்தமே இல்லாம சண்டை போட சொல்றீங்களேடா. சோ இப்படி ஒரு பைத்தியக்காரன்லாம் இந்த ரைடன் சிட்டில ஏன்டா கேட் கீப்பரா போட்டு வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருப்பான். இப்ப இன்னொரு பக்கம் ஹாக்கன் கிங்டம்ல இருக்க அந்த யுபடகான் அப்படின்ற இடத்துல இந்த ஸ்னேக் கில்ட் இருக்கானுங்கல்ல, அவனுங்கள்ல இருக்கிற அந்த 275 மெம்பர்ஸும் ஒன்னா கூடி இருப்பானுங்க. எல்லாரும் மொத்தமா சேர்ந்து ஒரு முக்கியமான விஷயத்துக்காக ப்ரிப்பேர் ஆயிட்டு இருப்பானுங்க. என்ன அப்படின்னா ஒரு முக்கியமான மிஷன். அவனுங்க ஒரு இடத்தை அட்டாக் பண்ண போறானுங்க. அந்த இடம் ரைடன், நம்ம ஓவர்கேட் கில்டோட பேஸ், நம்ம கிரிட்டோட லார்டா இருக்கான்ல அந்த இடம் தான். இப்ப ரைடனை அட்டாக் பண்ணும் அப்படின்றதுக்காக எல்லாத்தையுமே பண்றானுங்க. வேற யாரும் இல்ல, நம்ம ஜிபால் தான். ஜிபாலுக்கு ஏற்கனவே இன்டர்நேஷனல் காம்படிஷன்ல நம்ம கிரிட்ட சுத்தமா பிடிக்கல. அப்ப இருந்தே ஒரு கோவத்துல தான் சுத்திக்கிட்டு இருந்தா. இப்ப கிரிட் டியூக்கா வேற மாறிட்டானா, அதனால இவனுக்கு சுத்தமா பிடிக்கலையா. அதுக்கு பழி தீக்கணும் அப்படின்றதுக்காக இப்ப நம்ம கிரிட் அட்டாக் பண்ணும் அப்படின்றதுக்காக தான் தன்னோட மொத்த கில்டையும் கூட்டிட்டு போகணும்னு நீ ஆசைப்படுறான். இப்ப இதுக்கு முன்னாடியே இவங்க ஒரு மீட்டிங் போட்டிருப்பானுங்க, இதெல்லாம் என்ன பண்ணும் அப்படின்னு. அப்ப பாக்ஸ், அசுகா, அப்புறம் நம்ம ஜிபால் இவங்க 3 பேர் சேர்ந்து தான் பேசியிருப்பாங்க. அப்ப பாக்ஸ் தான் இந்த பிளான சொல்லியிருப்பான். நம்ம ஜிபால் மொத்தமா இந்த கில்ட கூட்டிட்டு போயிட்டு அந்த ஓவர்கேட் கில்ட அட்டாக் பண்ண போறாரு, ரைடனோட பேஸ் அட்டாக் பண்ண போறாரு அப்படின்னு. அப்போ இந்த அசுகாவும் சொல்லியிருப்பான், ஆக்சுவலா ஓவர்கேட் கில்ட்ல இருக்கிறவங்க முக்காவாசி பேர் யூனிஃபைட் ரேங்கிங்ஸ்ல இருக்காங்க. அது மட்டும் கிடையாது, ஓவர்கேட் கில்ட் அந்த கோலம் இன்வேஷனே தன்னந்தனியா நின்னு ஸ்டாப் பண்ணானுங்க. அந்த கொஞ்சம் பேரு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கான ஆளுங்க. அவனுங்களை எதிர்த்து உங்கள்ட்ட சண்டை போடுறதுக்கு ஏதாவது பிளான் இருக்கா, நீங்க எப்படி இதெல்லாம் பண்ண போறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அப்பதான் பாக்ஸ் சொல்லுவான், அவங்க இருந்தா தானே தடுப்பாங்க, அவங்க இல்லைன்னா. ஏன்னா இப்ப கரண்ட்ல அது யாருமே அந்த ரைடன்ல இல்ல. கிரிட்டும் வேற எங்கேயோ போயிட்டான். அவன் எங்க போனா அப்படின்றது தெரியல, ஆனா அவன் ரைடன்ல இல்ல. அதே மாதிரி எல்லா ஓவர்கேட் கில்ட் மெம்பருமே வேற வேற மிஷனுக்காக தனித்தனியா போயிட்டாங்க. இப்போதைக்கு ரைடன் ஒரு எம்டியான ஹவுஸ் மட்டும்தான். அந்த இடத்துல தான் நம்ம போய் அட்டாக் பண்ண போறோம். ஆனா அதே நேரத்துல நம்மளால அந்த இடத்துல போயிட்டு ஃபுல்லா அதை ஆக்குபை பண்ணிட முடியாது. ஏன்னா அது வேற ஒரு கிங்டம்ல இருக்கிற இடம். ஆனா அதை மொத்தமா டேமேஜ் பண்ணலாம்ல, அதனால அதோட இன்டர்னல் ஃபெசிலிட்டிஸ் எல்லாத்தையும் அழிக்க போறோம். அப்படி பண்ணோம்னா அவங்கள திருப்பி அதை ப்ராக்ரஸ் பண்ணணும்னு நினைப்பாங்கல்ல, அப்ப அது அவங்கள பின்னுக்கு தள்ளிடும், நம்ம திருப்பி முன்னேற ஆரம்பிச்சிருவோம் அப்படின்னு சொல்லுவான். இப்ப இது ஒரு டேஞ்சரான பிளான் அப்படின்றது நம்ம அசுகாவுக்கு நல்லாவே தெரியும். அப்போ ஜிபால பார்த்து கேட்பா, இதை நம்ம மட்டும் தனியா பண்ணோம்னா நமக்கு பிரச்சனையாச்சு, நம்மளால இதை தனியா பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அப்போ ஜிபால் சொல்லுவா, நம்ம தனியா பண்ணாதானே பிரச்சனை, ஆனா நம்ம இதை தனியா பண்ண போறது இல்ல,
நான் மட்டும் இல்லாம இந்த ஸ்னேக் கில்டு மட்டும் இல்லாம இன்னும் மொத்தம் 6 கில்டு இந்த கிரிட்டுக்கு சுத்தமா பிடிக்காது அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கானுங்க. அந்த 6 கில்டையும் மொத்தமா இந்த ஜிபால் சேர்த்துட்டான். இப்போ இந்த ஸ்னேக் கில்டு மட்டும் இல்லாம மொத்தம் 7 பெரிய கில்டு மொத்தமா ரைடனை அட்டாக் பண்றதுக்காக போறானுங்க. இந்த ரைடன் யாருமே இல்லாத இந்த ரைடன் எந்த ஓவர்ஹெட் கில்டு மெம்பர் இல்லாம இப்ப இவங்களால இந்த 7 பெரிய கில்டை சமாளிக்க முடியுமா இல்லையா அப்படின்றது அடுத்து வரக்கூடிய கேள்வியா இருக்கும். அதுக்கான பதில அடுத்து வரக்கூடிய சாப்டர்ஸ்ல தெரிஞ்சுக்கிறோம். சோ அடுத்த சாப்டர்ஸ்ல உங்களை சந்திக்கிற வரைக்கும் சைனோரா கைஸ், அரிகத்தோ கோசாய்மஸ்.